Annyeonghaseyo, I'm Sugar, otherwise known as Moon. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்னோ மூன் ஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா சில குட்டீஸ், என்னால் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இங்கே இஷ்யூவாக இருந்துச்சு, அதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக நான் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. இவன் இப்படி தான் சொல்லுவான், நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் நான் நிச்சயமாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உங்கள் 2 ரெக்வஸ்ட்டுமே இருக்குது, அதையுமே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுவுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டோரி. சீக்கிரமே அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல் சிஓ ஸ்ட்ராபெரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணி அப்படியே தட்டி விட்டு போங்க. என் கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் தான் காமிக்கிறாங்க. அந்த கார் ரோட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு பர்சன் பேக் சீட்டில் கெத்தாக மாசாக உட்காந்துருக்காரு. அவர் ஒரு கை ஃபுல்லாக டேட்டூ அண்ட் லிப் பியர்சிங் அண்ட் ஐ பியர்சிங் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்கவே அவ்வளோ மாசாக இருக்கு. அண்ட் அவர் ஒரு பிளாக் கலர் சூட்டாக வியர் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவ்வளோ கூல்டாக இருக்கு. அவ்வளோ இரிட்டேட்டடாக உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சன் தான் டிரைவரை பார்த்து, யோ டிரைவர், உன்னால தான் இன்னைக்கு லேட் ஆச்சு. இது எவ்வளோ முக்கியமான மீட்டிங் தெரியுமா? இந்த மீட்டிங் மட்டும் நம்ம லேட்டாக போகணுன்னு வையே, உன்னை இன்னைக்கு ஒரேடியாக வேலையை விட்டு தூக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டிரைவருமே அந்த பர்சன் பேசிட்ட கேட்டு அப்படியே பயப்படுறாரா. இப்போ டிரைவர் தான் அந்த பர்சன் கிட்ட, சார் ஜங்க் சார், நான் எப்படியாவது உங்களை டைமுக்குள்ளே அங்கே கொண்டு போய் சேர்த்துடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்காக தான் டிரைவர் பார்த்துட்டு, நீ மட்டும் டைமுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம், அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. டிரைவருமே ஜங்குக்கா பேசுகிறத பார்த்து பயந்துட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. ஜங்குக்கா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ கோல்டாக இருக்குது. அவர் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே தெரியல. அவர் ஃபேஸ் பார்க்க அவ்வளோ கோல்டாக இருக்குது. அவ்வளோ இரிட்டேட்டடாக உட்காந்துட்டு இருக்காரு. மீட்டிங்க்கு லேட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ ஜங்குக்கா தான் மிஸ்டர் லீ அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ மிஸ்டர் லீ வேறு யாரும் இல்லை, ஜங்குக்காவோட மேனேஜர் தான். மிஸ்டர் லீ டிரைவர் பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும்னா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கா கூப்பிட்டோன்னே அவர் திரும்பி பார்க்குறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்காவுமே மிஸ்டர் லீவை பார்த்துட்டு, மீட்டிங் எப்போ அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்டர் லீ 10:10 சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கா அவரோட வாட்ச் தான் செக் பண்ணுறாரு. இப்போவே 9:30 ஆகிடுச்சு. ஜங்குக்கா டைம் பார்த்துட்டு, ஓ ஷிட், யோ டிரைவர் கொஞ்சம் வேகமாக தான் போய் துறையேன், சும்மா மாட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு. இங்கே பாரு, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நான் டைமுக்குள்ளே அங்கே மீட்டிங்க்கு போகலன்னா உன் வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு அவ்வளோ கோபமாக சொல்கிறாரு. டிரைவர் ஜங்குக்கா பேசுகிறத கேட்டுட்டு காரை இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. பட் நேரமும் இன்னமும் திடீர்னு டிராஃபிக் சிக்னல் போட்டாங்க. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டிரைவர் காரை நிப்பாட்டிட்டு அவ்வளோ நர்வஸாக இருக்காரு. இப்போ ஜங்குக்கா தான் டிரைவர் படித்து கத்துறாரு. ஐயோ நான் நேரம் காலம் தெரியாமல் வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்க, அறிவில் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டிரைவருமே, சார் அது டிராஃபிக் சிக்னல் போட்டாங்க சார், அதனால தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்காவுமே, தோ டைமே கிடைக்காது இவனுங்களுக்கெல்லாம் டிராஃபிக் சிக்னல் போடுறதுக்கு, காண்டு மீறலாமல் எல்லாமே இப்போ தான் துணைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கா லைட்டாக விண்டோ இறக்கி விட்டா ஒரு டீப் பிரெத் எடுக்கிறாரு. சும்மா கேஷுவலாக பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு விஷயத்த பார்த்து அப்படி மிஸ்மரைஸ் ஆகி வாயப்பழந்து பார்த்துட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு பர்சன் க்யூட்டாக ஒன் சைட் பேக் போட்டுட்டு குட்டி பசங்களை அப்படியே ரோடெலாம் க்ராஸ் பண்ணிவிட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுறதுலாம் பக்கம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஜங்குக்கா அந்த பர்சனையும் அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. யார்டா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நம்மளால ஃபஸ்ட் சைட்லேயே ஃப்ளாட்டு. ஸோ இப்போ அந்த பர்சன் தான் குட்டி குட்டி கிண்டர் கார்டன் படிக்கிற பசங்க இருப்பாங்கள்ல, அவங்கள அப்படியே அழகாக ரோடு க்ராஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறாரு. இப்போ ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பர்சன் கைப்பிடிச்சா அப்படியே இழுக்குது. அந்த பர்சனுமே பார்த்துட்டு கீழே குனிறாரு. என்னாச்சு பாப்பா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தையுமே அந்த பர்சன் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பர்சனுமே, சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தையுமே, அங்கிள்
நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பர்சனுமே ஸ்மைல் பண்ணிட்டு, அச்சா அப்படியா செல்லக்குட்டி, நிஜமாவே வா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தையுமே ஆமாம் அப்படின்னு க்யூட்டாக தலையாட்டுது. அச்சோ தேங்க்யூட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த குழந்தையோட சிக்ஸில் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு தூரத்துலேருந்து அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த குழந்தை பர்சன் பார்த்துட்டு, அக்கா உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பர்சனுமே என்னோட நேம் வந்து டியாங் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தைங்க டியாங்கா என்ன சொன்னீங்க, எனக்கு டியாங்க அது சொல்ல வர மாட்டேங்குது அப்படின்னு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. அச்சோ க்யூட்டு நான் சொல்லணும், நீ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட ஓகேவா அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தையுமே சரி டீட்டி நல்லா இருக்கா டீட்டி, நீங்கள் இனிமேல் டீட்டி ஓகேவா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த பர்சனுமே ஓகேடா உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படியே கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா செல்லம் உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தைங்க என் பேரோ சொல்லையா அப்படின்னு க்யூட்டாக சொல்லுது. அதுக்கு நம்ம டியாங்கி குழந்தைய பார்த்துட்டு, அச்சா சுலையாவா பேர் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எங்கள் கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கா அப்படியே டியாங்க வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்காரு. யாரா இவன் ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா தான் ஐயோ ஏன்னா இவன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்டில் கை வச்சு பார்க்குறாரு. ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், டேய் ஜங்குக்கு உனக்கு எதுவும் ஆகிடுச்சுடா டேய், இப்போ எதுக்கும் ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குது ஜங்குக்கா, இது ஏதோ மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டியாங்க பார்க்குறாரு. டியாங் இன்னுமே க்யூட்டாக அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து டியாங் பண்ணுறது பார்த்துட்டு, ஐயோ கொல்றானே ஸ்ட்ராபெரி மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கான், இவனை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ தோணுதே, ஸ்ட்ராபெரி சரியான குழந்தை ஸ்ட்ராபெரி, ஐயோ உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுதே ஜங்குக்கா, உனக்கு நிஜமாலே ஏதோ ஆகிடுச்சுடா டேய், த கிரேட் ஜோன் ஜங்குக்கானி, எல்லார்கிட்டையும் சிடுன்னு பேசுகிறா அதே ஜங்குக்கானி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே திருப்பி வந்து டியாங்க பார்க்குறாரு. பார்த்தா டியாங் அங்கே இல்லை. நம்ம ஜங்குக்கா டியாங் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா டியாங் வந்து அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருந்திருக்கும், அதுக்குள்ளே போயிட்டுருக்கத ஜங்குக்கா பார்த்துருவாரு. இப்போ ஜங்குக்கா அப்படியே காரை விட்டு இறங்க போனாரு. அதுக்குள்ளேயும் டிரைவர் அப்படியே காரை எடுக்கிறாரு. ஜங்குக்கா தான், யோ டிரைவர் காரை நிறுத்தியா, யோ காரை நிறுத்தியா. அதுக்கு டிரைவருமே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்டர் லீயுமே ஜங்குக்கா பார்த்துட்டு, என்னாச்சு சார் ஏன் கார் நிறுத்த சொல்கிறீங்க, மீட்டிங்க்கு லேட் ஆச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்காமே ஒன்றும் இல்லை மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்டர் லீயுமே ஜங்குக்கா ஒய்டேஸோடு பார்க்குறாரு. சார் ஆனால் அந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்காமே அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இப்போ மீட்டிங் வைக்கிற மூடு இல்லை, மரியாதை கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்டர் லீயுமே சார் ஆனால் இந்த மீட்டிங் வைக்கலாம் நம்ம கம்பெனிக்கு தான் நிறைய லாஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்காமே இங்கே பாருங்கள் மிஸ்டர் லீ, நான் தான் பாஸ், நீங்கள் இல்லை, நான் சொல்கிறது தான் கேட்கணும். எனக்கு இப்போ மீட்டிங் வைக்க பிடிக்கலன்னா மீட்டிங் வைக்கக்கூடாது, நான் வேணான்னு சொல்கிறேன்னா அது வேணாம் தான், அதை விட்டுட்டு கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிட்டிங்க அவ்வளோதான். எனக்கு இப்போ மீட்டிங் கேன்சல் பண்ணணும், நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கள், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோல்டாக சொல்லிட்டாரு. அதுக்கு மிஸ்டர் லீமி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி மீட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்குக்கா தான் டிரைவர் காரை ஒரு ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு கார்லேருந்து கீழே இறங்குறாரு. இப்போ டியாங்கோட யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு கேஃபே இருக்குது. நம்ம ஜங்குக்காமே அந்த கேஃபேக்கு போயிட்டு ஒரு பனானா மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டு டியாங்கோட யூனிவர்சிட்டியை பார்த்துட்ருக்காரு. எப்போடா வருவான் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஸ்ட்ராபெரி எப்போடா வருவேன், உன்னை பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே உன்னை திருப்பி பார்க்கணும் போல இருக்குது. எனக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரில, உன்னை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பார்த்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அந்த 2 நிமிஷத்துலேயே வாழ்க்கை ஃபுல்லாக இவனை நம்ம கூட வச்சுக்க மாட்டோமா அப்படின்னு இருக்குடா டே. ஸ்ட்ராபெரி நீ எனக்கு ஏதோ பண்ணுறடா டே, சாச்சு புட்டடா ஸ்ட்ராபெரி அப்படின்னு திருப்பி டியாங்கவே நினச்சி பார்த்துட்ருக்காரு.
ஒரு 1 hour அப்படியே பாஸ் ஆகிடுது. டியாங் வந்து உள்ளேருந்து வெளியில் வர மாதிரியே தெரியல. நம்ம சங்குக்காவோட மேனேஜர் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ மிஸ்டர் லீ தான் இவருக்கு என்னதான் இருக்கும் ஃபஸ்ட்டு காலங்காத்தெல்லாம் அப்படியே பிடிச்சி கத்துனாரு டிரைவரை. மீட்டிங் வேகமாக போகணும் காரை வேகமாக ஓட்டுறா அப்படின்னு கத்திட்டு இப்போ திடீர்னு இவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டு இப்போ வெட்டியாக வந்து ஒரு கேஃபேல உட்காந்துட்ருக்காரு. ஒருவேளை இவர் மண்டையில் கல் விழுந்திருக்குமோ? பாஸ் ஒரு மார்க்கமாக தான் திரிகிறாரு. என்னமோ ஒன்று, நம்மளுக்கு வேலை இல்லாத வரைக்கும் சரி. ஆனால் இப்படி வெட்டியாக இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நாள் தான் வெட்டியாக இருக்க முடியும். நாளையிலேருந்து மனுஷன் ஆரம்பிச்சிருவார், இல்லைனா இப்போ கூட ஆரம்பி அப்படின்றவார். லீ, உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோ, ரெஸ்ட்டு நல்லா எடுத்துக்கோ. இந்த மனுஷன் அப்புறம் போட்டு என்ன உழுக்க போகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ சங்குக்கா தான் மிஸ்டர் லீ அப்படின்னு கூப்பிடுறாரு. மிஸ்டர் லீயுமே சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க என்ன புலம்பிட்டே இருக்கீங்க தொண்ணன்னு. அதுக்கு மிஸ்டர் லீயுமே கால் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சங்குக்காமே அந்த காலேஜ் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மிஸ்டர் லீயுமே சங்குக்கா பார்த்துட்டு அதையே சார் நீங்கள் கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது இருக்கும் சார் ஒரு 5 கோடி அப்படின்றாரு. அதுக்கு சங்குக்காமே அவ்வளோதானா, சரி அப்போ நம்ம அந்த காலேஜை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்டர் லீயுமே சங்குக்கா பார்த்துட்டு அப்படியே காஃப் பண்ணுறாரு. சார் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு காதில் சரியாக கேட்கல சார் அப்படின்னு சொல்கிறாரு. சங்குக்காமே நம்ம அந்த காலேஜை வாங்குகிறோம், சட்டு போட்டுன்னு அந்த காலேஜை வாங்குகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அது இப்போ நம்ம காலேஜ் வாங்கி என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சங்குக்காமே இங்கே பாருங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு கோல்டாக சொல்லிடுறாரு. அதுக்கு மிஸ்டர் லீயுமே இந்த மனுஷனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, மண்டையில் ஏதோ அடி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் என்னடனா அப்படி பண்ணார், இப்போ என்னடனா காலேஜ் வாங்கணும்னு வந்து நிற்கிறாரு. ஏதோ ஒன்று சொல்கிறத செய்வோம், அதுக்கும் திட்டுவார் அப்படின்னு மிஸ்டர் லீ புலம்பிகிட்டே போயிட்டு எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி காலேஜ் வாங்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே விசாரிக்கிறாரு. மிஸ்டர் லீ வந்து சங்குக்கா கிட்டே சொல்கிறாரு. சார் நான் காலேஜ் விற்கிற மாதிரி ஐடியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சங்குக்காமே எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த காலேஜ் வேணும் அவ்வளோதான் சொல்லுவேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு அந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மிஸ்டர் லீயுமே புலம்பிகிட்டே போயிட்டு அந்த காலேஜோட ஓனர்கிட்ட அவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு 5 கோடின்னு சொல்கிறாரு. இந்த காலேஜ் ஓனர் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு மிஸ்டர் லீயுமே 7 crores கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த காலேஜ் ஓனருமே எதுவுமே யோசிக்காமல் ஓகே 7 crores எனக்கு ஓகே நான் காலேஜை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மிஸ்டர் லீ இதெல்லாம் பார்த்துட்டு அடா அப்பாவி முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ கெஞ்சிருக்க மாட்டேனடா என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஈவினிங் 4 o'clock போல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்குது. சங்குக்கா அன்றைக்கே காலேஜை வாங்கிட்டாரு. மனுஷனுக்கு என்ன வரியோ தெரில, அன்றைக்கே காலேஜை வாங்கிட்டாரு. மிஸ்டர் லீ இதெல்லாம் ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்ருக்காரு. மனுஷனுக்கு ஏதோ ஆகி போச்சுப்பா அப்படின்ட்டு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் வந்துட்டு. இப்போ சங்குக்கா தான் அவர் ரூமில் அப்படியே பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு டியாங் பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. ஸ்ட்ராபெரி உன்னை எப்போ பார்ப்பணும் அப்படின்னு இருக்குடா டே, என் மனசை நீ திருடிட்ட ஸ்ட்ராபெரி அப்படின்னு பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு டியாங் நினச்சி. மனுஷன் வாழ்நாள் சிரிச்சிருக்கவே மாட்டார், எதுக்குமே சிரிச்சிருக்க மாட்டார். பட் டியாங் நினச்சா அப்படி சிரிச்சிட்ருக்காரு. ஐயோ அந்த குண்டு கண்ணு, அந்த கண்ணிலே நான் விழுந்துட்டேனா டே. அப்படியே அந்த லிப்ஸு, அந்த மோளு, அந்த ஷார்ட் நோஸு அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கடா, அப்படியே சொர்க்கத்துலேருந்து குதிச்சு வந்துட்டியா என்ன அப்படின்னு பேசிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. ஆனால் என்னமோ தெரிலடா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் எவ்வளவோ பசங்களை பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல ஸ்ட்ராபெரி. உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சுடா. அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக கையை கொடுத்துட்டு ஒன்றா இருந்துடலாமான்னு தோணுச்சு தெரியுமா. உன்னை பார்த்த அந்த 2 நிமிஷத்துலேயே அப்படியே நான் என்னோடய ஹோல் லைஃப்பையும் இமேஜின் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்ட்ராபெரி நான் உன்னை நாளைக்கு பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெல்ல கட்டி பிடிச்சி உருண்டுட்ருக்காரு தலானியை. ஐயோ நான் நாளைக்கு என் ஸ்ட்ராபெரியை பார்க்க போகிறேனே, அச்சோ சங்குக்கா ஐயோ ஸ்ட்ராபெரி வெயிட் ஃபார் மீ, கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்து அவர் தூங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க.
நம்ம டியாங் வந்து வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்பிட்டு டிராஃபிக் சிக்னலில் குழந்தைங்கள ரோட் கிராஸ் பண்ணிவிட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து ஜங்குக்கா தூரத்துலேருந்து அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. டியாங் வந்து குழந்தைங்கள ரோட் கிராஸ் பண்ணி விட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசி சிரிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கா இதை அப்படியே பார்த்து ரசித்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கா சிரிக்கிறத பார்த்துட்டு அப்படியே டிரைவர் அவ்வளோ ஷாக்டாக பார்க்குறாரு. ஜங்குக்காவை அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம பஸ்ஸாக இப்படி சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ டிரைவர் தான் மேனேஜரை கூப்பிட்றாரு. யோ மேனேஜர், யோ கேப்பாரு, யோ அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு மேனேஜரும் என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு. யோ நம்ம பஸ்ஸாயா இது? அவர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை, என்ன இப்படி சிரிக்கிறாரு? அதுக்கு மேனேஜர், இதுவும் பார்ப்பேன், இதுக்கு மேலேயும் பார்ப்பேன். நேற்றுலேருந்து நம்ம பாஸ்க்கு மர கலந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்து சிரிச்சிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னே தெரியலையா? திடீர்னு என்னடா மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்கிறாரு. கேஃபேல போய் உட்காந்துட்டு காலேஜை வாங்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்னடான்னா விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னமோ ஆகி போச்சு நம்ம பாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காரு. இப்போ டிரைவர் தான் என்னமோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கா தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அவங்க 2 பேருக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் இப்படி 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ டிரைவர் தான் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிஜமாலே ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ டிரைவர் தான் ஒரு மனசில், என்னையா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தான், என்னடா சிறுன்னு பேசுகிறாரு. ஸோ நிஜமாலே மேனேஜர் சொன்ன மாதிரி இவருக்கு ஏதோ ஆகிடுச்சு தான் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கா தான், யோ என்னையா ஆள் சிந்தனையில் இருக்க? நான் தான் கேட்டுட்ருக்கல, கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா கேட்குறாரு. அதுக்கு டிரைவருமே நிஜமாலே ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜங்குக்காவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டியாங்கை பார்த்தா அங்கே காணோம். டியாங் வந்து காலேஜுக்குள்ளே போயிடுறாரு. சே, ஸ்ட்ராபெரி போயிட்டானே, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வந்திருக்குமே. சரி வேட்ரா ஜங்குக்கா, எப்படியோ அவங்க தான் பார்க்க போகிறேன், ஆனால் பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மாற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா காலேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்ம டியாங்குமே இப்போ தான் காலேஜ்குள்ளே குதிச்சு க்யூட்டாக வந்துட்டுருக்காரு. டியாங் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எல்லாருமே சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டியாங்குமே என்ன இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட, நம்ம காலேஜை புதுசாக யாரும் வாங்கியிருக்காங்களாம்டி, அவர் பக்கம் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருடி, அவர் இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு வருவாரா, நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் டியாங் கேட்டேன், என்னது நம்ம காலேஜை புதுசாக யாரும் வாங்கியிருக்கா? இந்த தகர டப்பா காலேஜுக்கு புதுசாக ஓனர் வேறியா? அச்சா, இந்த காலேஜ் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்காரு. கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தா ஜிமினாவும் இவங்கியும் உட்காந்துருக்காங்க. நம்ம டியாங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. இப்போ ஜிமினாவும் இவங்கியும் தான் டியாங்கை பார்க்குறாங்க. இப்போ ஜிமினா தான் டியாங் பார்த்துட்டு, மச்சான் ரொம்ப சீக்கிரமாக காலேஜுக்கு வந்துட்டு போல, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு மச்சான், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ டியாங் தான் தலையை செஞ்சுட்டேன், அது மச்சான் அது கொஞ்சம் சிக்கலாகி போச்சு வர வழியில், அடிச்சு பயமுடி என்ன சிக்கல் அப்படி இப்படின்ட்டு. மச்சான் நீ எப்போவுமே இப்படி தான் மச்சான் வர, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மச்சான்? நான் காலையில் அவ்வளோ கத்துனேன் ஃபோன் போட்டு, அதுக்காவது மதிச்சு நீ கொஞ்சம் வேகமாக வந்திருக்க வேணாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. டியாங் வந்து அப்படியே சிரிச்சுட்டு, அது மச்சான் அது அது வந்து மச்சான் அது சி ஆயமுடு 18 அது இதுன்ட்டு உக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிடுறாரு. அதுக்கு டியாங்குமே சரி மச்சான் விடு காலேஜுக்கு வேகமாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு ஜிமினாவுமே, அது சரி மச்சான் படிதான் மாட்டேன், காலேஜுக்கு வேகமாவது வரலாம்ல மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டியாங் வந்து ஜிம்னாவை மேலேயும் கீழமாக பார்க்குறாரு. மச்சான் நீ ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்க மச்சான், நான் எப்படி காலேஜுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன், படிக்கலைனாலும் சீக்கிரமாக வரல, அது மாதிரி நீயும் பண்ணு மச்சான், ஏன் மச்சான் இப்படி மாட்ட வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா கேட்குறாரு. டியாங் வந்து ஜிம்னாவை பார்த்துட்டு, ஏண்டா நீ காலேஜுக்கு எதுக்கு வேமா வரேன்னு எனக்கு தெரியும் யாருக்கு, மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஜிம்னா வந்து மச்சான் தெரிஞ்சிச்சா தூ நாயே தெரியாமலையா, மூடிட்டு உட்கார, இவங்க பக்கம் வேமா வந்துட்டு இதில் என்ன வேறு பிளேடு போட்டு அறுத்துட்ருக்கு, இனிமேல் எப்போவாத காலேஜுக்கு வேமா வரதை பற்றி பேசுகிறேன், உன்னை சிறப்பால் அடிப்பேன் நாயே அப்படிங்கிற மாதிரி டியாங் சொல்லிடுறாரு. ஜிமினாவே அப்படியே டியாங் கிட்டே போயிட்டு, மச்சான் இதை இவங்க கிட்ட மட்டும் சொல்கிறாரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தூ மச்சான் இதெல்லாம் ஒரு கேடு, இதை ஒன்று பண்ணி தொலைகிறான், அதெல்லாம் சொல்ல மாட்டான், இப்போ நீ வாயை மட்டும் உட்காரு அப்படின்ட்டு அவங்க ஜிம்னாவை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டியாங்க ஜிம்னா கிட்ட, இவங்க என்னடா பண்ணிட்டுருக்கா, சத்தத்தையே காணோம் அப்படின்னு கேட்குறாரு. மச்சான் எப்பொழுது என்ன பண்ணிட்டுருப்பான், பூனை மாதிரி பத்து தூங்கிட்டு இருப்பான் மச்சான், இதோ இக்கடை சூடு
அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. டியாங் பார்த்தா யூங்கி ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே தூங்கி விழுந்துட்டுருக்காரு. டியாங் இவனெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாரு. மச்சான், உன்னோட அன்பான பூனைக்குட்டி எழுப்பு பார்ப்போம். இது மச்சான் தூங்கும்போது எவ்வளோ அழுகாக இருக்கான் பற்றியா மச்சான், விட மச்சான் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு ஜிம்னா சொல்கிறாரு. பட்டியாங்கண்ணா அடிச்சிங்கன்னா காலேஜுக்கு தூங்குறதுக்காக வரா, 24 மணி நேரமும் தூங்கிட்டு தாண்டா இருக்கான், தூங்கி என்ன பண்ண போகிறான், எழுப்ப அவனை மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினாவும் சரி மச்சான் ஏதோ சொல்கிறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி எழுப்பி விட்டுறாரு. யூங்கி அவன் தான் போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்குறாரு. டியாங் அப்படியே ஏன்னு பார்த்துட்ருக்காரு. இவனெல்லாம் திருத்தவே முடியாது, எப்படி தான் இவன்லாம் இப்படி தூங்குறானோ அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமினா தான் மச்சான் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், நீ அப்படியே பூ போன தட்டுனா அவன் அப்படியே எந்திரிச்சிடான் பாரு, தள்ளு அந்த பக்கம் அப்படின்ட்டு டியாங் எழுப்புறாரு. டீ யூங்கி டீ எந்திரிட்டான், மரியாதை எந்திரிடான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. இப்போ யூங்கி தான் ஏன்னா இப்படி எழுப்பி விட்டுறேன், தூங்க விட்டுறான், இந்த ஜிமினாவோட தொலை தாங்க முடியலன்னு நானே தூங்கிட்டு இருந்தேன், நீ என்னை எழுப்பி விட்டுட்ருக்க அப்படின்னு யூங்கி சொல்கிறாரு. இப்போ ஜிமினா தான் யூங்கி பார்த்து ஒரே முறை ஏண்டா நீ அவனுக்காக இங்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா என் தொல்லை தாங்க முடியலன்னு தூங்கிட்டு இருக்கியா, உன்னை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை பார்க்குறாரு. ஐயோ மச்சான் மச்சான் அது ஜிமினாவும் இங்கே தான் இருக்கானா, ஐயோ அது ஜிமினா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சமாளிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினா பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறாரு. டியாங் இன்னொரு சைடு. இப்போ டியாங் சென்டரில் உட்காந்துருக்காரு. இப்போ யூங்கி தான் அப்படியே ஜிமினா பார்க்குறாரு. டே ஜிமினா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டா, தூக்கத்தில் சொல்லிட்டேன்டா, இதுக்கு என்ன இப்படி கோச்சிட்டு போய் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் உட்காருடா செல்லக்குட்டியில் உட்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிமினாமே பட்டா டேய் நீ என்னை பற்றி சொல்லுவேன், நான் அதை கேட்டு உன் பக்கத்தில் உட்காந்துமா பட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டை மாதிரியே தெரில. டியாங் என்னடனே சிரிச்சு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமினா தான் டியாங் பார்த்துட்டு மச்சான் டேய் நம்ம காலேஜ் எவனா ஒருத்தன் புதுசாக வாங்கியிருக்கணும்ல, இது ஒரு காலேஜ் அப்படின்னு நினச்சா அவனும் வாங்கியிருக்கான், பார்த்தியா எவ்வளோ பெரிய மாங்காமணியானா இருக்குன்னு பார்த்துக்கோ மச்சான், சரியான நட்டிக்கல்ல கேஸாக இருக்கும் போல மச்சான், ஒரு தகர டப்பா காலேஜ் வாங்கி வச்சுருக்கானே அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, சரி அப்படியா ஒன்று அந்த சொட்டை மண்டையை கரெஸ்பாண்டர் போனால் அது வரைக்கும் நான் சந்தோஷம் மச்சான், சும்மா நச்சு அடிச்சுட்டே இருக்கான் மச்சான், அவன் மட்டும் போயிட்டான்னு வை நான் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் மச்சான் அப்படின்னு ஜினா சொல்லிட்டு இருக்காரு. பட் யாருன்னா ஜினா பார்த்துட்டு டே என்ன இப்படி கழுவி ஊற்றுற காலேஜை, அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும் மச்சான், காலேஜுக்கு வெளில போய் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்னா யாங்க பார்த்துட்டு அது சரி மச்சான், நான் கூட நல்லது சொல்ல போகிறேன்னு நினச்சேன், ஆனால் காலேஜ் எப்படிலாம் கெடுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ யூங்கி தான் இவங்க 2 பேர் பேச பார்த்துட்டு இதுங்க 2 திருந்தாது, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினா தான் டியாங் பார்த்துட்டு மச்சான் நம்ம காலேஜ் வாங்கினது ரொம்ப அழகாக இருப்பானா மச்சான், எல்லா பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருந்தாலுங்க, அவன் அப்படியே ரோமியோ மாதிரி இருப்பானா, அப்படியே பார்த்தானே விழுதுருவோமா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மச்சான், நான் எப்படியா அவனை பார்த்தேன் அவனை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யூங்கி தான் அப்படியே ஜிமினா சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஜிமினாவை பார்க்குறாரு. இதை நம்ம ஜிமினா பார்க்கவே இல்லை, அப்படியே அந்த ஓனர் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே அப்படியே நெருப்பலி போட்ட மாதிரி இருக்குது, எப்படி ஏன் ஜிம்னா இன்னொருத்தவனை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா பார்த்துட்டு இருக்காரு. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே எல்லார்கிட்டையும் நம்ம காலேஜை வாங்கின புது ஒன்று காலேஜுக்கு வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் டியாங்க ஜிமினா இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினா தான் டியாங் கிட்ட மச்சான் நானும் அந்த ஹேண்ட்ஸமை பார்க்கணும் மச்சான் போய் பார்த்துட்டு வந்துடலாம், யூங்கி நீயும் வரியா அப்படின்னு யூங்கியை திரும்பி பார்த்தா யூங்கி ஜிமினா ஒரே ஒரு முறை தான், ஜிமினா அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. அது நான் இங்கே போல இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. டியாங் இதை பற்றிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. பட் டியாங் தான் ஜிமினா கிட்ட போய் மச்சான் இதெல்லாம் உனக்கு தேவையா ஐயோ அப்படின்னு உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிமினா தான் மச்சான் உன் வாயை பொத்திட்டு உட்காரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு சைட் பார்த்தோன்னா இப்போ தான் ஜங்குக்கு மாஸ்டர் காலேஜ்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. டிரைவர் கார் அப்படியே காலேஜ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் சீட்லேருந்து கீழே இறங்கி பேக் சீட்டு திறந்து விட்றாரு. இப்போ நம்ம ஜங்குக்காக மாசாக கீழே இறங்குறாரு. கீழே இறங்கிட்டு அப்படியே காலேஜை பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்காக தான் ஸ்ட்ராபெரி ஃபைனலி மீட் பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு காலேஜ்குள்ளே போகிறாரு. மிஸ்டர் லீயுமே ஜங்குக்கா பின்னாடி போகிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் மிஸ்டர் லீ பார்த்துட்டு மிஸ்டர் லீ எனக்கு காலேஜில் இருக்க எல்லா பசங்களையும் பார்க்கணும், அதுவும் இயர் வைஸ் செப்பரேட்டாக பார்க்கணும்
காமன் மீட்டிங் ஒரு அசம்பிளி எது வேணால் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கும் இப்போ பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மிஸ்டர் லீயுமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியமில் காமன் அசம்பிளி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து புது ஓனர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க ஆடிட்டோரியமில். இப்போ சங்குக்கா தான் மேலே ஸ்டேஜில் நின்றுட்டு எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. டியாங் இருக்கானா அப்படின்னு தேடிட்டுருக்காரு. சார் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மிஸ்டர் லீ சொல்கிறாரு. சங்குக்காமே தலையாட்டிட்டு எனக்கு பிடிச்சிட்டா, இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் காலேஜை புதுசாக வாங்கியிருக்குது நான் தான். இனிமேல் இந்த காலேஜில் கரஸ்பாண்டட் எல்லாமே நான் தான். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுறாரு. ஏதோ கொஞ்சமாக பேசிட்டு அப்படியே ஸ்பீச் முடிச்சிடுறாரு. இப்போ எல்லோரும் கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு எதுக்கு நான் அசம்பிளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சங்குக்கா கண்டிப்பாக டியாங் தான் தேடுது. பட் டியாங் இல்லைன்னதும் அப்போ என் ஸ்ட்ராபெரி தேர்ட் இயர் கிடையாது, ஓகே இன்னும் 2 பேட்ச் இருக்குல்ல அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ செகண்ட் இயர் பசங்க தான் வராங்க. நம்ம சங்குக்கா அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. டியாங் இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. டியாங் அங்கேயும் இல்லை. டியாங் இல்லைன்னு தெரிஞ்சு சங்குக்கா அப்படியே ஷார்ட்டாக ஏதோ சொல்லிட்டு எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என் ஸ்ட்ராபெரி செகண்ட் இயரும் கிடையாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வராங்க. இப்போ நம்ம சங்குக்கா வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு சரி இப்பயும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்பீச் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற்றாரு. பட் டியாங் வந்து லீவ் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சும்மா தான் இப்படி பார்க்குறாரு. பார்த்தா லாஸ்ட் லைனில் டியாங் நின்றுட்டுருக்காரு. ஹியூங்கி அண்ட் ஜெமினா கூட டியாங் நின்றுட்டுருக்காரு லாஸ்ட் லைனில். இப்போ நம்ம ஜங்குக்கா தான் டியாங் பார்த்தோன்னே அப்படியே ஃபேஸ் ஆகிட்டாரு. சும்மா யதார்த்தமாக தான் பார்த்துருப்பாரு இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் ஆப்சண்ட்டு அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்காவோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கா தான் மனசுக்குள்ளே ஐயோ ஸ்ட்ராபெரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளிட்டு இருக்காரு. மிஸ்டர் லீ தான் ஜங்குக்கா பார்த்துட்டு சார் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பசங்களை கிளாஸ்க்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா இப்போ தான் வந்து அவர் இமேஜினேஷன்லேருந்து வெளியிலே வராரு. சரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. என்னமோ பேசுகிறாரு. தேர்ட் இயர் செகண்ட் இயர் பசங்கிட்டலாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேசிட்டு கிளாஸ் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே என்னடானா அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. பசங்களும் என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்பீச்லேயும் ஜங்குக்கா அப்படியே டியாங்க பார்த்துட்டே இருக்காரு. டியாங்க மட்டுமே பார்க்குறாரு. டியாங் மட்டுமே பார்த்துட்டு ஃபுல் ஸ்பீச்சும் கொடுக்குறாரு. ஜிமினா தான் டியாங் பார்த்துட்டு மச்சான் இந்த புது ஒன்று இன்னும் ஒன்றையா பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டியாங் தான் அதானே எனக்கும் தெரியல மச்சான், எதுக்கு என்னைய பார்க்குறாரு அப்படின்ட்டு டியாங் கேட்குறாரு. இப்போ இவங்கிதான் மச்சான் இணையமா அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கியும் ஜிமினாவும் சேர்ந்து தான் டியாங் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மச்சான் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ டியாங் தான் விட்டுங்கடா அவர் ஏதோ யதார்த்தமாக பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினாரா அப்போ மச்சான் நீ அவரை பார்க்கலையா மச்சான், நானும் பார்த்துட்டே இருக்கேன், இங்கே வந்ததுலேருந்து நீ அவர் குருன்னு பார்த்துட்ருக்க, நான் போகுது அப்படின்னு கேட்குறாரு. அது மச்சான் அதெல்லாம் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க தான் அப்படியே மச்சான் நானும் தான் பார்க்குறேன், நீ அவரே பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டியாங்னா இதான் மனுஷன் ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சும்மா பார்த்தேன்டா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் சும்மா நில்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் டியாங் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு இன்டென்ஸ் கீஸோடு பார்த்துட்ருக்காரு. நம்ம டியாங்குமே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இந்த மனுஷன் நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்குக்கா ஸ்பீச்சுமே கொடுத்து முடிக்கிறாரு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கா தான் ஐயோ ஸ்ட்ராபெரி உன்னை விட்டு நான் போகணுமா ஐயோ அப்படியே ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, என்ன பண்ணுறது டவுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜெமினாவும் இவங்க இருந்தால் டியாங் பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. மச்சான் நீ நத்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா சொல்கிறாரு. இப்போ டியாங் தான் மச்சான் ஏன்னா இப்படி பண்ணிங்க 2 பேரும், சும்மா பார்க்க தாண்டா செஞ்சேன், அதுக்கப்புறம் இப்படி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் நிறுத்துங்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க தான் மச்சான் நீ சும்மா பார்க்க மட்டுமா செஞ்ச, கண்ணாலேயே சிலவடிச்ச மச்சான் நான் பார்த்தேன்
மச்சான் போதும்ண்ணா நிறுத்துங்கண்ணா, என்ன இப்படி வச்சு ஓட்டுறீங்க? நான் சும்மா பார்க்க தானே செஞ்சேன். ஆனாலும் மச்சான் அந்த மச்சான் அழகாக தான் மச்சான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினா தான், ஓஹோ மச்சான் டாக்கி ஏதோ ஒரு பக்கம் போகுது, நீ நட்டு மச்சான் நீ நட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பட் யாங்கன்னா தலையிலே அடிச்சிட்டு, போதுண்டா நான் எதுவும் சொல்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு போனார். இப்போ ஜிமினாவும் இவங்க பின்னாடியே போகிறாங்க. இப்போ வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு. டியாங் வந்து கிளாஸ் காமிச்சிட்ருக்காரு. இப்போ ஜெமினாவுக்கு வந்து நோட்டில் ஏதோ படம் வரைஞ்சிட்ருக்காரு. யூங்கி என்னடானா அது என்னான்னு பார்த்துட்ருக்காரு. யூங்கி இது நல்லா இருக்கான்னு சொல்லி, நான் ஒரு பூனைடியாக வந்திருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படின்னு ஜெமினா கேட்குறாரு. இப்போ யூங்கி தான், நல்லா தாண்டா இருக்கு, தூங்க விடுறா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜெமினா தான், போய் அந்த தூக்கத்தையே கட்டிட்டு அழுடா போடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கிளாஸே ஃபன்னாக போயிட்டுருக்கு. டேங் மட்டும் தான் கிளாஸ் காமிச்சிட்ருக்காரு. இவங்கேயும் ஜிமினாவும் ஏதோ பண்ணாத்திட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கா சைடு பார்த்தோன்னா அவர் அப்படியே கேபினில் உட்காந்துருக்காரு. கேபினில் உட்காந்து ஒரு ஃபோனையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா ஃபோனில் டேங் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அதையே பார்த்துட்ருக்காரு. ஐயோ ஸ்ட்ராபெரி எனக்கு இப்போ உன்னை பார்க்கணுமே, நேரில் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வச்சு பேசிகிட்ருக்காரு. ஐயோ ஸ்ட்ராபெரி அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தியா, அந்த சிரிப்புலேயே நான் விழுந்துட்டேன்னா, எப்படா அப்படி சிரிக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு மனுஷன். இதுக்கு மேலே அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஜங்குக்கா கிளம்புடா டே அப்படின்னு கேபினை விட்டு வெளில போய் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. டியாங் கிளாஸ் எதுன்னு தேடிட்டுருக்காரு. ஒரு கிளாஸ் ரூமாக போய் எட்டி பார்த்துட்ருக்காரு. பசங்க எல்லோரும் இவர் என்னடா பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்காங்க. கேட்டால் மனுஷன் வந்து கிளாஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிட்ருக்காரு. இப்போ கட்சினை அடிச்சு பிடிச்சி டியாங் கிளாஸையும் கண்டுபிடிச்சிடுறாரு. பாடா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தா அவன் அப்படி கத்திட்டு இருக்கான். எல்லாம் ஆச்சான்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஜங்குக்கா உள்ளே போனேன்னு அப்படியே இந்த கிளாஸ் ரூம் தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஆட்டோ போட்டுட்டு இருந்தவங்களாம் அப்படியே அமைதியாகி கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிட்டானுங்க. இப்போ ஜங்குக்கா தான் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கா தான் கிளாஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு, ஆமாம் இது என்ன பீரியடு, ஏன்னா இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது சார் இது ஃப்ரீ பீரியட் சார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. ஓ ஃப்ரீ பீரியடானா இப்படி தான் கத்துவீங்களா, இப்படி தான் ஆட்டம் போடுவீங்களா அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. அது அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா என்னாடி பார்க்குறாரு. சரி இந்த கிளாஸில் யார் யாருக்கு அரியர் இருக்கு எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே தயங்குறாங்க. என்னடா இவர் ஃபஸ்ட்டே வந்தப்பே அரியர் பற்றி கேட்குறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. எதுவும் சொல்ல மாட்டேன் இருந்துச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிளாஸில் அப்படியே பாதி பேர் இருந்துச்சு நிற்கிறானுங்க. ஜங்குக்கா அப்படியே வாயை பொழுந்துட்டு பார்க்குறாரு. என்னது இத்தனை பேர் அரியர் வச்சுருக்கீங்களா, அதுவும் ஃபஸ்ட் இயரில் இத்தனை பேர் அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கட்சியில் பார்த்தா லாஸ்ட் டெஸ்கில் யூங்கி ஜிமினா டியாங் 3 பேர் நிற்கிறானுங்க. ஜங்குக்கா இதையுமே பார்க்குறாரு. சரி ஒருத்தவங்க எவ்வளோ அரியர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. இப்போ ஒரு ஆள்கிட்டையாக கேட்குறாரு. எல்லாருமே 1 2 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜிமினா கிட்டே கேட்குறாரு. நம்ம ஜிமினா வந்து பார்த்தோன்னா சார் அது 10 அரியர் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே வைட் ஐஸோட பார்க்குறாரு. எது 10 அரியரா அப்படின்னு பார்க்குறாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவங்ககிட்ட கேட்குறாரு. இவங்க வந்து அது சார் 15 அரியர் சார். இது 15 அரியரா அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கா கடைசியாக டியாங்கிட்ட தான் கேட்குறாரு. டியாங்கு அது சார் 20 அரியர் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்காவுக்கு அவ்வளோதான். எது 20 அரியரா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு ஜங்குக்கா சொல்கிறாரு. இப்போது வந்து லாஸ்ட் சீட்டை பார்த்துட்டு U3 நீங்கள் 3 பேரும் லஞ்ச் பிரேக் முடிஞ்சானே என்னை மீட் பண்ணுவாங்க என் கேபினில் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளாஸில் மட்டும் வெளில வந்து நடந்துட்டுருக்காரு. அப்படியே புலம்பிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏது என் ஸ்ட்ராபெரிக்கு 20 அரியரா, அது எப்படி என் ஸ்ட்ராபெரி தான் நல்லா படிக்கிற பையனாச்சு, அவனுக்கு எப்படி 20 அரியர் வரும்? அப்போது ஸ்ட்ராபெரி ஒன்றுனா ஸ்டடீஸ்லேயும் நேர்கோட்டு கொண்டு வரணும் அப்படி தானே? சரி பண்ணிட்டா போச்சு, நம்ம கடமை தானே. எப்படினாலும் அவன் ஸ்ட்ராபெரியாக போயிட்டான், வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிட்டே போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜிமினா தான் டியாங்கிட்ட, மச்சான் என்ன மச்சான் கேபின்க்கு வர சொல்லிட்டு போயிட்டாரு. மச்சான் டே பார்க்கவே டெரராக இருக்காரு, அடிச்சு கிச்சிட போகிறாரு மச்சான், என் உடம்பு தாங்காது மச்சான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இப்போ டியாங் தான், மச்சான் டே அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டார் மச்சான், ஏன் மச்சான் இப்படி உட்காந்து பயந்து சாவுற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யூங்கி தான், ஏய் ஜிமினா அதெல்லாம் அடிக்க மாட்டார்,
இப்படி சிறுபிள்ள மாதிரி பயந்து சாவாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லஞ்ச் பிரேக்குமே வந்துடுது. நம்ம 3 பாய்ஸுமே கேன்டீனில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமினா தான் புலம்பிகிட்டே இருக்காரு. மச்சான் டேய் அச்சிர கிச்சிர போகிறாரு மச்சான், என் உடம்பு தாங்காது மச்சான், நான் அழுதுருவேன் மச்சான். நீங்கள் 2 பேரும் என்னன்னா இப்படி கூலாக இருக்கீங்க, அச்சிட்டானா என்ன மச்சான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் ஏன்னா மச்சான் அடிக்கலாம் மாட்டார் மச்சான், வாயை கொஞ்சம் நேரம் மூடு மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்கேயுமே ஏய் ஜிமினா கொஞ்சம் நேரம் உன் வாயை தான் மூடு, அந்தாலும் ஒன்று அடிக்கிறாரோ இல்லையோ, இப்போ நீ உன் வாயை மூடலன்னா நான் ஒன்று அடிச்சிருவேன் ஜிமினா அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. ஜிமினாவுமே அப்படியே வாயை பொத்திட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ லஞ்ச் பிரேக்குமே முடிஞ்சிருது. நம்ம பாய்ஸ் அப்படியே தயங்கிட்டு இருக்காங்க, கேபினுக்கு போகலாமா வேணாமா என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க மச்சான் இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது மச்சான், கேபினில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஒருவேளை அடிச்சிட்டாருன்னா அப்படின்னு கேட்குறாரு. மச்சான் எனவும் இப்போ லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஆனால் அடிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில் போவோம் மச்சான், நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமினா தான் டா பாவீங்களா, இவ்வளோ நேரம் நான் இதான் புலம்பிகிட்டு இருந்தேன், அப்போல்லாம் கேட்காம வாய மூடுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஏண்டா நான் பார்த்தா அவங்க 2 பேரும் எப்படா தட்டு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இவங்க விட்டாங்க தான் ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிமினாவை பார்த்துட்டு மச்சான் விடு மச்சான் எல்லாம் சகஜம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமினா தான் அடச்சி போங்கடா அடே அப்படின்ட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. இப்போ இவங்க தான் ஜிமினா பின்னாடி ஓடுறாரு. ஏய் ஜிமினா நில்ற அடே வாத்துக்குஞ்சு அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாரு. பட் ஏங்கன்னா இவங்க 2 பேர் பின்னாடியே போகிறாரு, சிரிச்சிட்டே போகிறாரு. இதுங்க 2த்தையும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அவங்க கேபின் முன்னாடியே நின்றுட்டு அந்த கதவையே பார்த்துட்ருக்காங்க. திறக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஏங்க தான் போய் கதவை நாக் பண்ணுறாரு. உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது கமென் அப்படின்னு. பட் ஏங்க தான் அந்த வாய்ஸ் கேட்டு அப்படியே லைட்டாக ஷிவர் ஆகுறாரு. என்னடா இது இந்த வாய்ஸ் இவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. தியாங் பின்னாடி ஜிமினாவும் இவங்கேயும் வராங்க. இப்போ ஜங்குக்கா தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. மேலேயும் கிளம்பி அவங்க 3 பேரையும் பார்த்துட்டே இருக்காரு. தியாங் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு ஜங்குக்கா ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினச்சிருப்பாருனா நம்ம சொன்னதுக்காண்டியாச்சும் இவங்க 3 பேரும் வேகமாக சாப்பிட்டு வருவாங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் கட்சியில் நம்ம 3 பாய்ஸ் பார்த்தோம்னா அப்படியே உட்காந்து பொறுமையாக 6 மணி உட்காந்து சாப்பிட்டு நல்லா கதை அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்காக்கு வெயிட் பண்ணி செம்மக்கும் ஏறிடுச்சு. மனுஷன் பாவம் எப்போனா ஸ்ட்ராபெரியை பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுங்க மூணு என்னன்னா ஊர் சுற்றிட்டு வந்திருக்கு, அதனாலேயே மனுஷனுக்கு அப்படியே காந்தி ஏறிடுச்சு. ஏய் ஸ்ட்ராபெரி அது ஐயோ ஏய் ஜங்குக்கா என்னடா பண்ணிட்டுருக்க, அவனை போய் ஸ்ட்ராபெரின்னு எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டுட்ருக்க அப்படின்ட்டு அவரவரே திட்டிக்கிறாரு. இது ஸ்ட்ராபெரியா அப்படின்ட்டு டியாங் வைடேஸோட பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் இவங்க ஜிமினா இதே ஸ்ட்ராபெரியா அப்படின்ட்டு அவங்களுக்கும் சேம் ரியாக்ஷன் தான். இப்போ ஜங்குக்கா தான் அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், ஸ்ட்ராபெரி சாப்பிடணும் போல இருந்துச்சு, என் மேனேஜர்கிட்ட சொல்கிறத விட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன், தெரியாமல் ஸ்ட்ராபெரின்னு கூப்பிட்டேன், யூ டோன்ட் மைண்ட் இட் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. பட் யாங்னாவும் சரி ஓகே அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. ஆனால் இவங்களும் ஜிமினா தான் ஏதோ சரி இல்லையே அப்படின்ட்டு ஜங்குக்காவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கா தான் அது என்ன 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்ன சரியில்லை, என்ன நான் தானே உங்களை கூப்பிட்டேன், இங்கே என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க ஜிமினா சார் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கவே இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கா தான் ஏதோ ஒன்று நான் கூப்பிட்டதை பேசிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவங்கே ஜிமினாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜங்குக்காவை. டேவாங்க விடுங்கடா, அவர் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பார் விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கே ஜிமினாவும் சரி மச்சான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கா தான் ஏன் நீங்கள் 3 பேர் இவ்வளோ லேட்டு, நான் அவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு கோல்டாக கேட்குறாரு. பட் ஏங்க சார் நீங்கள் தானே சார் எங்களை சாப்பிட்டு வர சொன்னீங்க, அந்த பொறுமையாக லஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் மைண்டில் இது இவனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னா இவன் பொறுமையாக உட்காந்து லஞ்சு சாப்பிட்டு வரானா, ஸ்ட்ராபெரி உனக்கு ஒரு நாள் இருக்குடி உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. ஓ சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் 3 பேர் ஏன் இவ்வளோ அரியர் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸ்லேயே நிறைய அரியர் வச்சுருக்கிறது நீங்கள் 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு கேட்குறாரு. அது டியாங்குமே சார் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ கஷ்டமாக இருக்குது, மற்றவங்களுக்குலாம் என்ன ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு இவங்க வந்து சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் வந்து எப்படியாவது அரியர் கிளியர் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கா வந்து சரி அரியர் கிளியர் பண்ணிடுவீங்க, எப்போ கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு 3 பேரும் அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் 12th மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேங் வந்து 490 சொல்கிறாரு 500க்கு. யூங்கி வந்து 485 சொல்கிறாரு. ஜிமினா வந்து 487 சொல்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு இப்போ காலேஜில் வந்து படிக்காமல் போகிறீங்களா, என்ன காரணம் அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னோமே சார், செட் ஆக மாட்டேங்குது சார், இப்போ நாங்களே கரெக்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு யூங்கி. ஓ அப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் 3 பேரும் அரியர் கிளியர் பண்ணியே ஆகணும், 3 பேருக்கும் அரியர் கிளியர் பண்ண எவ்வளோ டைம் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜிமினா தான் சார் அது ஒரு ஏறக்குறைய ஒரு 6 மாதம் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜங்குக்கா மேலும் கீழே பார்த்துட்டு 6 மாதம்லாம் கிடையாது, உனக்கு 2 மாதம் தான் டைமு, அதுக்குள்ளே எல்லா அரியரையும் கிளியர் பண்ணுற கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிமினாமே சார் என்ன சார் 2 மாதம் தானே சார், அதுக்குள்ளே எப்படி சார் அரியரை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கா வந்து உனக்கு கிளம்புன்னு சொல்லி நிறையா நேரம் ஆச்சு, கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினா வந்து அப்படியே போயிடுறாரு. ஜங்குக்கா இவங்க தான் பார்க்குறாரு. அவங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும் சார் அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இவங்க தான் சார் அது எனக்கு ஒரு 6 மாதம் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கா தான் 6 மாதம்லாம் கிடையாது, உனக்கும் 2 மாதம் தான், கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கேயுமே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கடைசியாக டியாங்கிட்ட தான் கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும் அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டியாங் தான் சார் இந்த 1 வருஷம் கொடுத்தீங்கன்னா போதும் சார், நான் இந்த அரியர் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏது 1 வருஷமா, 1 வருஷம்லாம் கிடையாது, 4 மாதம் தான், இதுக்குள்ளே அரியரை கிளியர் பண்ணுவேன் என்ன. இப்போ டியாங் தான் சார் நான் 1 வருஷம் கொடுத்தாலே முடிப்பேனான்னு தெரியாது சார், இப்போ நீங்கள் 4 மாதம்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார் அவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜங்குக்கா அதெல்லாம் படிச்சிடலாம், 4 மாதம்னா 4 மாதம் தான், 4 மாதத்துக்குள்ளே அரியர் கிளியர் பண்ணுறேன் நான் அப்படின்றாரு. பட் ஏன் தான் இந்த மனுஷன் கூட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. டியாங் வந்து என் பேர் வந்து கிம் டேங் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் டேங் நல்லா இருக்கேன், ஆமாம் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. பட் ஏங்க சார் இப்போ அதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு ஜங்குக்கா சொல்கிறார். பட் ஏங்க ஜங்குக்கா சொல்கிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் மனுஷன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு என்ன மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு, சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு டியாங் வந்து யோசிச்சுட்டு ஜங்குக்கா பார்க்குறாரு. ஓகே சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் திருப்பியும் கேட்குறாரு, சரி சொல்லு உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது சார் எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அது அப்புறம் எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்காவுமே சரி அப்படின்னு தலையாட்டுறாரு. சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சார் இப்போ அதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்குறேன், சொல்லு உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பட் ஏங்க சரி அதெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கா தான் ஓ அப்படி சரி கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ டியாங் தான் விட்டால் போதுன்ற சாமி அப்படின்ட்டு ஓடிடுறாரு. இப்போ ஜங்குக்கா தான் இதுவும் நல்லா தான் இருக்குது ஸ்ட்ராபெரி, நீ என்னமோ பண்ணிட்டடா, அதான் நீ எது சொன்னாலும் எனக்கு கோவம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ டியாங் சைட் பார்த்தோன்னா அவர் இப்போ தான் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஜிமினாவே இவங்க பார்க்குறாங்க. மச்சாண்டி இவ்வளோ நேரம் என்னடா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டியாங்னா ஒன்றும் இல்லைடா சும்மா தான் அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார், நானும் அதுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினாவும் இவங்க நான் மச்சான் உண்மையை சொல்லு எதுவும் அடிச்சிட்டாரா மச்சான், அப்படி இவ்வளோ நேரம் என்ன தான் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேங்னா சீச்சி அப்படிலாம் இல்லை மச்சான் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினா தான் சரி மச்சான் அப்போ ஓகே, அடிக்கலைன்னா ஓகே மச்சான், ஆனால் மச்சான் இவ்வளோ நேரம் என்ன மச்சான் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டேங்னா நான் எதுவும் பேசல மச்சான், அவர் தான் எங்கள் வீடு இங்கே இருக்குது, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க தான் ஆமாம் மச்சான் அதெல்லாம் ஓய்ண்டிருக்கு அவர் கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேங்னா தெரில மச்சான் ஏதோ கேட்குறோன்னு தோணுச்சு போல கேட்குறாரு. மச்சான் பார்த்து சூதானமாக இருந்துங்க மச்சான், என்னமோ அவர் உனக்கு ரூட்டு வர மாதிரி தோணுது, பார்த்து சூதானமாக இருந்துங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. பட் ஏங்கண்ணா சாச்சா அப்படிலாம் இருக்காது மச்சான், விடு மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க தான் என்னமோ ஒன்று சொல்கிறேன்
சரி மச்சான் வீடு பார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ காலேஜுமே வந்து எண்ட் ஆகுது, எல்லாமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமினாவும் இவங்க தான் டேங் பார்த்துட்டு மச்சான் பார்த்து சூதனமாக போயிட்டு வாங்கினா, அங்கே யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கால் பண்ணிடு மச்சாங்க, நாங்கள் 2 பேரும் வந்துடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா டேங் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து பார்க்குறாரு. டேங்க்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஜங்குக்காக்கிட்டேயுமே ஒரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு போய் தான் சொல்லி வச்சுருப்பாரு. ஸோ காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு அவர் டெய்லி பார்ட் டைம் ஜாப் வந்து போயிட்டுருக்காரு. அதனால தான் இவங்க ஜிமினா வந்து டேங்கை பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம டேங்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து ஒர்க் கிளம்புறாரு. நம்ம இவங்க ஜிமினாவுமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா டேங் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவரோட ஷிஃப்ட்டுமே வந்து முடிஞ்சிருச்சு. அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு வீட்டுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு அவருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. சரி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்காரு. அவருக்கு அப்படியே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி திருப்பியும் தோணுது. ஸோ அதனால் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே யார் மேலும் இடிச்சு கீழே விழுக போகிறாரு. இப்போ ஒரு பர்சன் தான் அவரை வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம டேங்குன்னா இல்லை யார்டா அது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம ஜங்குக்கா தான். நம்ம ஜங்குக்கா வந்து டேங்கோட ஐஸையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் கூட கன்சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காரு. நம்ம டேங்குமே ஜங்குக்காவோட ஐஸை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. நம்ம பசங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில, மும்மரமாக மாற்றி மாற்றி கண்ணை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டேங் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே விலகி போய் நிற்கலான்னு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கா அவர் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி நிற்க வச்சிருக்காரு. இப்போ டேங் தான் சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கா அப்போ தான் ரியாலிட்டிக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டேங். ஜங்குக்கா அப்போ தான் பார்க்குறாரு. அப்படியே கை எடுத்துட்டேன். ஐயோ சாரி டேங், நீ கீழே விழுக போன அதான் சாரி டேங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம டேங் தான் பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. நம்ம டேங் தான் அது சும்மா தான் சார், சும்மா வந்தேன் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு ஜங்குக்கா சொல்கிறாரு. நம்ம டேங் வந்து அப்படியே தயக்கமாக பார்க்குறாரு. அதெல்லாம் வேணாம் சார், நானே போய்க்கிறேன், பக்கத்தில் தான் இருக்க வீடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டேங் பரவாயில்ல இருக்கட்டும், நானே உன்னை கொண்டு போய் வரேன் வா. நைட் இந்த மாதிரி தனியாக நடந்து போகிறதுலாம் சேஃப் இல்லை, நான் காரில் தான் வந்திருக்கேன் வா, நான் உங்கள் வீட்டில் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் டேங் அப்படின்னு ஜங்குக்கா கூப்பிடுறாரு. நம்ம டேங்னா இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும், என் வீடு பக்கம் தான், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டேங் பரவாயில்ல இருக்கட்டும் வா, நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஜங்குக்கா கூப்பிடுறாரு. டேங் தான் வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் காரில் ஏறிட்டேன் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ டேங் தான் வேணாம் சார் அப்படின்னு திருப்பி அதுவே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்காக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. டேங் காரில் ஏறு, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காரு, காரில் ஏறு அப்படின்னு கத்திட்டாரு. நம்ம டேங்குமே கப்பு சிப்புன்னு வாயை முட்டு போய் காரில் உட்கார்றாரு. நம்ம ஜங்குக்கா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம டேங் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு ஜங்குக்கா பக்கத்தில். நம்ம ஜங்குக்கா தான் ஆமாம் உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேங்குமே அப்படியே தயக்கமாக பார்க்குறாரு. அது என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க சார், எங்கள் வீடு பக்கம் தான், நான் அப்படியே நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேங் தான் இவன் விடமாட்டான் போலியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கண்டிப்பாக இவங்கிட்ட நம்ம வீடை சொல்லியே ஆகணுமா, இவன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. டேங் நான் உங்ககிட்ட ஏதோ கேட்டேன் அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. இப்போ நம்ம டேங்னா சொல்கிறேன் நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம டேங்குமே திடீர்னு ஒரு வீடை பார்த்துட்டு சார் அதான் என் வீடு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே டேங்க சைடேஸில் பார்க்குறாரு. அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிட்டோம். ஓ அதான் உங்கள் வீடா, சரி டேங் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் நிறுத்துறாரு. இப்போ நம்ம டேங்குமே காரை விட்டு கீழே இறங்கிட்டேன். ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் தேங்க்யூலாம் இருக்கட்டும், நீ முதல்ல வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேங் தான் சார் அதெல்லாம் நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா தான் நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போ, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேங்குமே அந்த வீட்டை குறுன்னு பார்த்துட்ருக்காரு. இவன் விடமாட்டான் போலியே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் என்னாச்சு டேங் உன் வீட்டுக்குள்ளே போகலையா நீ
அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம டேயாங் தான், சார் அதெல்லாம் நான் போய்ப்பேன் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், அதெல்லாம் நான் போய்ப்பேன், நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங் தான் அப்படியே முழிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே முழிக்கிறாரு. அந்த வீடியோ ஜங்குக்காவுமே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு டேயாங், வீட்டுக்குள்ளே போகலையா அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. நம்ம டேயாங் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. அது சார், அது நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், இது என் வீடு கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டே சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே ஸ்மார்ட் பண்ணிட்டு, அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தான் உங்ககிட்ட என் வீட்டு அட்ரஸே சொல்லலையே அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஜங்குக்கா தான், அதெல்லாம் எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மகிட்ட யாருமே ஒரு மாதிரி எம்ப்ரேஸ்டாக வந்து காருக்குள்ளே ஏற்றாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டுருக்காரு. கரெக்டாக போய் டேயாங் வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறாரு. சார், எங்கள் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா நான் தான் ஜீவன் ஜங்குக்காச்சே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங் தான் அப்படியே குறுன்னு ஜங்குக்காவே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா தான், என்ன லுக்கு, இறங்கி வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங் அப்படியே இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாரு. நம்ம ஜங்குக்கா தான் ஒரு பேச்சுக்காக உள்ளே கூப்பிட்றானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேயாங் கூப்பிட்டு சொல்லிடுறாரு. உன்னை நான் இவ்வளோ தூரம் வந்து இறக்கி விட்டுருக்கல, ஒரு பேச்சுக்காக உள்ளே கூப்பிட்றியா பாரு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு. இப்போ டேயாங் தான், அது சார், அது சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, உள்ளே கூப்பிடுவே மாட்டியா? நம்ம டேயாங் ஒரு மாதிரி தயக்கமாக பார்க்குறாரு. இவனை உள்ள கூப்பிடலாமா வேணாமா, பார்க்க நல்ல மனுஷன் மட்டும் இருக்கான், வாய் விட்டு வேற கேட்டுட்டானே, இப்போ வந்து நம்ம கூப்பிடலன்னா அசிங்கமாக போயிடும். சரி டேயாங்க கூப்பிடு, இதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கா பார்த்து, சார் பரவாயில்ல உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், எப்பாடா இப்போ வச்சு கூப்பிட்டானே ஸ்ட்ராபெரி அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி உள்ளே போகிறாரு. அது அவ்வளோ பெரிய வீடெலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடு தான். நம்ம ஜங்குக்கா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு, வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்ம டேயாங்க, சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இருக்காது, சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜங்குக்காவுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேயாங் வந்து, அது சார், அப்பா வந்து பிஸ்னஸ் மீட்டிங் போயிருக்காங்க, அம்மா அம்மா வந்து அம்மா வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், சரி அம்மா ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, அது சொல்கிறதுக்கு என்ன இப்படி தயங்குற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம டேயாங் தான், அது அவங்க என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாட்டாரு. உள்ளுக்குள்ளே, ஏண்டா ஸ்ட்ராபெரி, உனக்கு அம்மா அப்பாவே இல்லை, அதை நீ கிட்ட சமாளிக்கிற பார்த்தியா, சமாளி, எவ்வளோ நேரம் சமாளிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஓகே சார், நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கா தான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டின்னர் என்ன சாப்பிடுவேன் நீ அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேயாங் தான், இனிமேல் தான் நான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, இன்னைக்கு என் கூட நீ டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேயாங் ஒரு மாதிரி தயக்கமாக பார்க்குறாரு. அதெல்லாம் வேணாம் சார், நானே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா தான், நான் உங்ககிட்ட வான்னு சொன்னேன், நான்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேயாங் தான், அச்சோ அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், அப்போது என் கூட வாட்டையாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி தயக்கமாக சரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டேயாங் தான் வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. மனுஷன் இவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, உங்கள் ஸ்மைல் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஜங்குக்காக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஓ அப்படியா, சரி அப்போ நீ பார்க்கலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம டேயாங்கு தான் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாரு. ஓகே சார், நீங்கள் உட்காருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக்காமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு உட்காடுறாரு. நம்ம டேயாங் தான் குடுன்னு பாத்ரூம்க்கு ஓடுறாரு. ஓடி போயிட்டு பாத்ரூம் கதை சாத்திட்டு அப்படியே உட்காந்து அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு. டேயாங், உனக்கு என்னடா ஆச்சு, ஷையெல்லாம் ஆகுற அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆமாம், எனக்கு என்னாச்சு
எனக்கு ஏன் ஷை ஆகுது அவர் அப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு குளிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கா தான் அப்படியே வீட்டில் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, டியாங்கோட ஃபோட்டோஸ் தான் எல்லாமே. ஜங்குக்கா அதெல்லாம் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த ரூம்குள்ளேயுமே அப்படியே போய் பார்த்துட்ருக்காரு. அங்கே பார்த்தா இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அப்படியே ஜங்குக்கா எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும் டியாங்கோட அப்பா அம்மா இருப்பாங்க. டியாங் ரொம்ப குட்டி பையனாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. நம்ம ஜங்குக்கா அந்த ஃபோட்டோவே 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டேபிளில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும். அது ஒரு மாதிரி ஃப்ரேம் போடாமல் ஒரு நார்மல் ஃபோட்டோ தான். நம்ம ஜங்குக்கா அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே நைஸாக பேக்கெட்குள்ளே வச்சுக்கிறாரு. ஐயோ என் ஸ்ட்ராபெரி அழகுடா, எந்த ஆங்கிள்னு பார்த்தாலும் என் ஸ்ட்ராபெரி அழகாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்து அப்படியே அட்மைர் பண்ணிகிட்ருக்காரு. இவர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்பே குளிக்க போன டியாங் வந்துடுறாரு. மனுஷன் ஒரே ஒரு டவல் தான் வேஸில் கட்டிட்டு வராரு. நம்ம டியாங்க்கு ஜங்குக்கா ரூம்குள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால அவர் அப்படியே கேஷுவலாக போய் வேட்ரோப்பை திறந்து கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கா அப்போ தான் திரும்பி பார்ப்பாரா, டியாங் அப்படியே டவலோட நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அவருக்கு வார்த்தையே வரல, என்ன சொல்கிறதுனே தெரில. டியாங் இப்படி பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. டியாங் பாடி ஃபுல்லாக அப்படியே வாட்டர் ட்ராப் ட்ரிப்பாக கீழே ஊற்றிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு டியாங்கோட நெக்கு தான் பார்க்குறாரு. அங்கே அப்படியே வாட்டர் ட்ராப்ஸ் அப்படியே ட்ரிப்பாக கீழே வருது. நம்ம ஜங்குக்கு அதையே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கல் பண்ணிட்டு டியாங்க பார்த்துட்ருக்காரு. நம்ம டியாங்க்கு எதுவுமே தெரியல. அவர் பாட்டுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ திடீர்னு டியாங் அப்படியே திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. டியாங் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவர் இங்கே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே கத்திடுறாரு. சார் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ தான் ஜங்குக் ரியாலிட்டிக்கு அது டியாங் சாரி, நான் சும்மா தான் இங்கே இந்த பக்கம் வந்தேன், எனக்கு தெரியாது நீ இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், சாரி டியாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டியாங் அவர் கையை வச்சு அவர் பாடியெலாம் மறைச்சிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே ஒரு மாதிரி ஆகிட்ட போய் வெளில போகிறாரு. ஐயோ ஜங்குக்கா என்னடா இது, ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம டியாங்க்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக செவந்தது. அப்படியே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராரு. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே வராரு. நம்ம ஜங்குக்காமே டியாங்க பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கா தான் டியாங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டியாங்குமே சரி அப்படிங்கிற மாதிரி கீழே குனிஞ்சிட்டே தலையாட்டுறாரு. இப்போ ஜங்குக்கா தான் என்னாச்சு, ஏன் கீழே பார்க்குறேன், என்னை நிமிர்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டியாங்னா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஐயோ டியாங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டியாங் அப்படியே ஜங்குக்காவை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஜங்குக்காவை பார்த்தோன்னே அவர் சீக்ஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது. என்னாச்சு டியாங், ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி நான் தெரியாமல் தான் வந்துட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காதேனா அப்படின்னு ஜங்குக்கா சொல்லிட்டாரு. நம்ம டியாங்குமே சரி அப்படின்னு தலையாட்டுறாரு. ஜங்குக்கா டியாங்கோட சீக்ஸ்லாம் ரெட்டானதை நோட் பண்ணிடுறாரு. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ என் ஸ்ட்ராபெரிக்கு வெக்கம்லாம் வருதா, ஐயோ ஸ்ட்ராபெர்ரி க்யூட்டுடா நீ அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. பட் அவங்க ஜங்குக்கா ஒன்றும் காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கா போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிறுத்துறாரு. அது பார்க்க ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. டியாங் அதுவே வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஏது இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சு டியாங், உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் எதுவும் பிடிக்கலையா என்ன, வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டியாங் தான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் பார்த்ததே இல்லை, நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி டியாங் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. நம்ம டியாங்குமே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாரு. சார் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு காசு இருக்குமான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் அதெல்லாம் நீ ஒன்றும் பே பண்ண வேணாம், நான் பே பண்ணிக்கிறேன், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம டியாங்க சார் அது எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ டியாங் வீண் சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நான் பே பண்ணிக்கிறேன். சார் அதெல்லாம் வேணாம் சார். டியாங் வான்னு சொன்னேன் சார். அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வானா வா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா காரை விட்டு கீழே இறங்குறாரு. நம்ம டியாங்குமே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே காரை விட்டு கீழே இறங்குறாரு. சார் நான் திருப்பியும் சொல்கிறேன், வேணாம் சார், இங்கெல்லாம் சாப்பிட வேணாம், நான் வீட்லேயே போய் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்.
டேயாங் நீ உன் வாயை மூடு, நான் வாங்கி தரேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது. நம்ம டேயாங்குமே அப்படியே வாயை மூடிக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், என்ன சார்லாம் கூப்பிடாதேன்னா, நம்ம தனியாக தானே இருக்கோம், ஜங்குக்குனே கூப்பிடு, இல்லைனா அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டேயாங்குமே, சார் ஆனால் நீங்கள் என்னை விட பெரியவங்க. அதெல்லாம் இருக்கட்டும் டேயாங், நீ ஜங்குக்கானே கூப்பிடேனா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங்குமே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே ஒன் டைம் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு ஜங்குக்கா கேட்குறாரு. அது அது ஜங்குக்கா, இன்னொரு டைம் கூப்பிடு ஜங்குக்கா. கொல்றானே ஜங்குக்கா, கண்ட்ரோல் பண்ணடா, வெளில காமிச்சிக்காத. இதுவே நல்லா இருக்கு, இதுவே மெயின்டைன் பண்ணிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி நடந்து போகிறாரு. நம்ம டேயாங்குமே ஒரு மாதிரி பேராக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு, என்னன்னே அவருக்கு தெரில, ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. இப்போ நம்ம டேயாங் தான் கீழே பார்த்துட்டேன், ஜங்குக் நல்லா தான் இருக்குது, ஜங்குக்கா ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. டேயாங்கும் ஜங்குக்கும் தான் ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு ஒருத்தர் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்காக தான் டேயாங் பற்றி கேட்குறாரு. டேயாங் என்ன சாப்பிட்ற சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேயாங் தான் அது ஜங்குக் எதுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், அப்போது நானே ஆர்டர் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேயாங்குமே சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ ஜங்குக் தான் வெயிட்டர் அப்படின்னு கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு எதுவும் ஆர்டர் பண்ணுறாரு. நம்ம டேயாங் வந்து இந்த பக்கம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துடுச்சு. இப்போ ஜங்குக்கா தான், டேயாங் ஃபோனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டேயாங் நான் க்யூட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டே ஜங்குக்கா பார்த்து கேட்குறாரு, ஆமாம் ஜங்குக்கா என்னோடய ஃபேவரட் ஃபுட்டில் உங்களுக்கு எப்படி தெரியும், அது எப்படி நீங்கள் கரெக்டாக என்னோடய ஃபேவரட் ஃபுட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கா தான், அதெல்லாம் அப்படி தான், எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேயாங் தான், எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கா தான், ஆமாம் எல்லாமே தெரியும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயாங்குமே சரி அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா ஒரே ஒரு பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து டேயாங்கே பார்த்துட்ருக்காரு. டேயாங் தான், ஆமாம் நீங்கள் எதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கா தான், அதெல்லாம் நான் நைட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன், அதான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஆனால் நைட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் படுக்கணும் இனிமேல் ஓகேவா, நைட்டு சாப்பிடாம தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும், நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா தான், நான் நாளிலேருந்து சாப்பிட்றேன், இப்போதைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிம்பப் எடுத்து தான் ஜங்குக்காக்கு ஓட்டி விட்றாரு. நம்ம ஜங்குக்கா அதவே பார்க்குறாரு, அந்த சாப்ஸ்டிக்கே பார்த்துட்ருக்காரு. நம்ம டேயாங் தான், இப்போ என்ன அச்சோ சாரி நான் தெரியாமல் ஓட்டி விட்டேன், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறக்கிறாரு. நம்ம டேயாங்குமே ஒரு மாதிரி ஆக்கிட்டு அப்படியே ஊட்டி விட்றாரு. இப்போ டேயாங் தான் ஜங்குக்கு பார்த்தேன், ஆமாம் நான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்றப்ப நீங்கள் ஏன் அந்த சாப்ஸ்டிக்கே ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜங்குக்காக தான் ஒரு மாதிரி பார்த்துட்டேன், அது எனக்கு இந்த மாதிரி யாருமே ஊட்டி விட்டதே கிடையாதா, அதான் நீ திடீர்னு ஊட்டி விட வந்தேனே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான். ஓ அப்படியா ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, என்ன டேயாங் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம டேயாங் தான், அது எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது, நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான், அதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெரியுமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்லு. என்ன சொல்லணும், நீ சொல்ல வந்ததை முழுசாக சொல்லு. அதான் எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் என் சுச்சுவேஷன் உங்களதை விட ரொம்ப வேர்ஸ்டானது. நீங்கள் என்னை இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்தப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, பிகாஸ் என்னை யாருமே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டது கிடையாது, நானே சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கேட்காம என்னை அப்படி இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அப்போவும் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு, நான் தான் வெளியில் காமிச்சிக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, என் மச்சானுங்க தவிர யாருமே எனக்கு கேர் பண்ணது கிடையாது, அவங்களுக்கு அப்புறம் எனக்கு கேர் பண்ணது நீங்கள் மட்டும்தான்.
இதை கேர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கேரிங்காக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கெல்லாம் யாருமே இல்லை தெரியுமா? எனக்கு அதை நினைக்கும் போது அப்பப்போ அழுகையாக வரும். என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. என் மச்சானுங்களுக்காக தான் அவங்க அங்கிள் இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படியும் கிடையாது. அதனால எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லவும் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான், எனக்கு புரியுது டியாங், உன் சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது, நீ அழுவாத என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டியாங்குமே சரி அப்படின்னு சொல்கிறாரு. டியாங், நானும் உன்னை மாதிரி தான் தெரியுமா, எனக்கும் யாருமே கிடையாது. என்னை ஒரு அங்கிள் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது டியாங். அப்படியா ஜங்குக்கா, உங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த அங்கிளாவது இருக்காங்க. ஆனால் எனக்கு யாருமே கிடையாது தெரியுமா. எனக்கு வந்து இது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. யார்கிட்டயாவது சொல்லிடணும்னு தோணுச்சு. அது வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது எனக்கு. தியாங்க எப்படி பேசினதோ ஜங்குக்காவுக்கு ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆகிடுது. அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி நிற்குது. பட் அவர் எதுவுமே வெளியில் காமிச்சிக்கலாம். இப்போ ஜங்குக்கு தான், டியாங் நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் வாஷ்ரூம் போயிட்டு ஒரு மாதிரி அழுகுறாரு. அவரால் முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் டியாங் கஷ்டத்தை அவர் கஷ்டம் மாதிரி பார்க்குறாரு. அவர் இது வரைக்கும் எதுக்குமே அழுதுருக்க மாட்டார். பட் டியாங் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கே ஏன்னு தெரியல, உட்காந்து அப்படி அழுகுறாரு. ஏன் ஸ்ட்ராபெரி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா நீ? ஸ்ட்ராபெரி, நீ கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னை ஹாப்பியாக வச்சு பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ எப்போயுமே கஷ்டப்பட மாட்டேடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் நல்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெளில போகிறாரு. வெளில போய் பார்த்தா டியாங் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான், என்னாச்சு டியாங் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டியாங் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஜங்குக்கு வந்து டியாங் பின்னாடி ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. பின்னாடி வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அப்பா தான் டியாங்கே பார்த்துட்ருக்கு. ரொம்ப நேரமாக டியாங் பார்த்துட்ருக்கு. நம்ம ஜங்குக்காமே சும்மா வேறு யாராவது பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். இப்போ அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஏன்னா ரொம்ப நேரமாக டியாங்கே வந்து பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு. டியாங்க்கு வந்து இது எதுவுமே தெரியல. ஏன்னா அவர் இந்த மாதிரி திரும்பி உட்காந்துருக்காரு இல்லையா. நம்ம ஜங்குக்காக்கு தான் அது பார்த்தனே தெரியுது. இப்போ ஜங்குக்காக தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரா. இப்போ டியாங் தான், ஜங்குக் நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. டியாங் எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுமே வந்து பின்னாடியே போகுது. நம்ம ஜங்குக்காக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. யாருடா இவன், எங்கேருந்துடா வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்குமே பின்னாடியே போகிறாரு. இப்போ டியாங் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அந்த பொண்ணு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி டியாங்கே பார்த்துட்ருக்கு. இப்போ அந்த பொண்ணு தான் டியாங் பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ நம்ம டியாங் தான், ஹலோ நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணு தான் டியாங் பார்த்துட்டு, டியாங் நான் உங்கள் கிளாஸ் தான், எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறேன். நம்ம டியாங்னா, ஓ சாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு தான், என் பேர் வந்து மியா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம டியாங்குமே ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. இப்போ அந்த பொண்ணு தான், டியாங் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம டியாங் தான், சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணு தான், டியாங் அது ஐ லவ் யூ டியாங் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டியாங் கட்டி பிடிச்சிருது. இப்போ தான் ஜங்குக்கா உள்ளே வந்து பார்க்குறாரு. டியாங் அந்த பொண்ணு பேசுறதை அவர் கேட்டுட்டா இருந்திருப்பாரு. அப்படியே திடீர்னு இந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சது பார்த்தோன்னே ஜங்குக்கா அப்படியே கோவம் வந்துடுது. நம்ம டியாங் தான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸாக நின்றுட்டுருக்காரு. திடீர்னு கட்டி பிடிச்ச அந்த சாப்பிட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் அந்த பொண்ணு தள்ளியும் விடலையா. இதை பார்த்துட்டு ஜங்குக்காக்கு இன்னுமே கோவமாகிடுது. இப்போ அந்த பொண்ணு தான் ஹக் ரிலீஸ் பண்ணிட்டு டியாங்கை பார்க்குது. இந்த பொண்ணு வந்து டியாங் ஸ்லாப் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருப்பான். பட் ஸ்லாப் விழுது. அரைஞ்சது என்னமோ நம்ம டியாங் கிடையாது, ஜங்குக்கா தான். அப்படியே ஓங்கி ஒரு ஸ்லாப் விடுவாரா. அந்த பொண்ணு அப்படியே கீழே போய் விழுந்துடுது. நம்ம டியாங்க்கு தான் ஒன்றுமே புரியல, எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தான் எழுந்திரிச்சு ஜங்குக்காவை பார்த்துட்டு, ஹே மிஸ்டர் யார் நீங்கள், எதுக்கு நீங்கள் என்ன அரைஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ ஜங்குக்கா தான் அந்த பொண்ணோட நெக்கை பிடிச்சி அப்படியே கிரிப்பாக மேலே தூக்குறாரு. டியாங் வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, அவளை கீழே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் கேட்குற மாதிரியே தெரியல. இப்போ ஜங்குக் தான், ஏய் இங்கே பாரு, நீ தப்பான ஆள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்க. அவன் யார் தெரியுமா, ஜியோன் ஜங்குக்கோட ஆள், அவன் என்னோட ஆள். அதை ஃபஸ்ட்டு உன் மண்டையில் வச்சுக்க என்ன.
இதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன் மயிறு பண்ணுறேன்னு பின்னாடி வந்தால் அந்த இடத்துல உன்னை வச்சிருவான். நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது, மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சங்குக் ஐஸ்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்து பயந்துடுது. இப்போ நம்ம சங்குக் தான் அந்த பொண்ணோட நெக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு தான் ஒரு மாதிரி பயத்தோட சங்குக்கை பார்க்குது. ஆமாம், நீங்கள் யார்? நான் டேவாங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீங்கள் ஏன் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ நம்ம சங்குக் தான் அந்த பொண்ணை பார்த்து ஒரே முறை தான் அந்த பொண்ணை அப்படியே கல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கா. நான் யாருங்கிறது உனக்கு அவசியம் கிடையாது, நீ மட்டும் இங்கேருந்து கிளம்பல, நாளைக்கு நீ காலேஜுக்கே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணுமே அங்கேருந்து பயந்துட்டே போயிடுது. இப்போ சங்குக் தான் பின்னாடி திரும்பி டேவாங்க பார்க்குறாரு. டேவாங்க ஒரு மாதிரி பயத்துலேயே நிற்கிறாரு. இப்போ சங்குக் போய் டேவாங்க பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நம்ம டேவாங்க, சங்குக் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சங்குக் தான் வாயை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு காரில் போடுறாரு. சங்குக் வந்து காரில் ஏறிட்டு காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவாங்க தான் ஒரு மாதிரி பயந்துட்டு, சங்குக் காரை ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டுங்களேன். ஆமாம், நம்ம எங்கே போகிறோம் சங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ நம்ம சங்குக் தான் டேவாங் ஒரு வார்த்தை பேசாத, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்திடுறாரு. நம்ம டேவாங் ஒரு மாதிரி வாயை மூடிட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம சங்குக் தான் அந்த காரை கொண்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. அது வேறு யார் வீடும் கிடையாது, நம்ம சங்குக் வீடு தான். இப்போ சங்குக் தான் ஃபாஸ்ட்டாக காரை விட்டு கீழே இறங்கி டேவாங் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ டேவாங் தான் சங்குக் என்னை கீழே இறக்கி விடுங்க, ஏன் இப்படி தூக்கிட்டு போகிறீங்க, என்னாச்சு சங்குக் சங்குக் அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. இப்போ நம்ம சங்குக் தான் வாயை மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேவாங்குமே அப்படியே வாயை மூடிட்டுருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ளே போனேன்னே சங்குக் தான் டேவாங்க அப்படியே வாளோட பின் பண்ணுறாரு. பின் பண்ணிட்டு ஒரு மாதிரி கோவமாக டேவாங்க பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு டேவாங்க. நம்ம டேவாங்கனால எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர் வந்து சங்குக்காவை தள்ளியும் இல்லை, பேக் கிஸ்ஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம சங்குக்கா ஸ்டில் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம சங்குக்கா கிஸ் பண்ணி முடிச்சுட்டு டேவாங்க தான் பார்க்குறாரு. டேவாங் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம டேவாங் தான் அப்படியே சங்குக்காவை பார்க்குறாரு. ஸ்டில் அவர் அந்த ஷாக்லேயே தான் இருக்கார். டேவாங் ஐம் சாரி, நான் பெர்மிஷன் இல்லாமல் கேஸ் பண்ண தப்பு தான், பட் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு, சாரி டேவாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டேவாங் வந்து சங்குக்காவை பார்த்துட்டே இருக்காரு, ஒன்றுமே சொல்லலை. இப்போ நம்ம சங்குக் தான் ஹெவி பிரீத்திங்கோட டேவாங்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், நீ அந்த பொண்ணு உன்னை கட்டி பிடிச்சப்போ ஏன் தள்ளி விடல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேவாங் தான் அது சங்குக் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, அதுதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் அந்த சுச்சுவேஷனை யோசித்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சங்குக்குமே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு டேவாங் நெக்கில் அப்படியே வந்து ஒரு ஃபேஸ் வைக்கிறாரு. நம்ம டேவாங் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம சங்குக்காவை தள்ளி விட அவருக்கு மனசே வரல, அவர் தள்ளியும் வரல, பேக் ஹக்குமே பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம சங்குக்காவுக்கு புரிஞ்சிருது டேவாங் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிஸ் பண்ணால் அது வந்து தள்ளி வரலன்னா அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம சங்குக்காக தான் பேக்கில் போயிட்டு சரி டேவாங் நீ இன்னைக்கு எங்கள் வீட்டிலே தங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டேவாங்குமே ஒன்றுமே பேசலை, சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் தான் பெட்ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம சங்குக்கா தான் நீ வந்து பெட்டுக்கு அந்த சைடு படுத்துக்கோ, நான் இந்த சைடு படுத்துக்கிறேன், நான் எதுவும் அந்த பக்கம் வரமாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடுவில் அப்படியே தலாணி வச்சுலாம் ரொம்ப பேரியெல்லாம் பெருசாக கட்டி படுக்கிறாங்க. நம்ம டேவாங் வந்து எதுவுமே பேசலை, அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் அவர் எதுவுமே பேசலை, அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே போய் படுத்துடுறாரு. நம்ம சங்குக்காமே டேவாங்க பார்த்துட்டே இருக்காரு, இவன் என்ன எதுவுமே பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம டேவாங் தான் அப்படியே ஏதோ ஒரு பொருளை கட்டிப்பிடிச்சி படுத்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி வாமாக சூப்பராக நல்லா இருக்கு, ஒரு மாதிரி க்யூட்டாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவருக்கு அப்படியே ஜங்குக் ஃபேஸ் தான் தெரியுது. டேவாங் வந்து ஒரு மாதிரி கண்ணை ரப் பண்ணிட்டு எங்கே படுத்துருக்கோன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஜங்குக் செஸ்டில் படுத்துட்ருக்காரு. நம்ம டேவாங்க்கு ஒரு மாதிரி ஷை ஆகிறது, அப்படியே ஜங்குக்காவே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஜங்குக்காவை அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்காரு. இவர் பார்க்க அழகாக தான் இருக்காரு, தூங்குறப்ப அப்படியே முயல் குட்டி மாதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவராக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ டேவாங் தான் மெதுவாக அவர் கையை கொண்டு போயிட்டு சங்குக் சிக்ஸில் வச்சு அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறாரு. நம்ம சங்குக்கா ஒரு மாதிரி பண்ணுறாரு தூக்கத்துலேயே. நம்ம டேவாங் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு.
இப்போ சங்குக்காக தான் லைட்டாக செய்கிறாரு. நம்ம டேங்குனா அல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துடுறாரு. இப்போ சங்குக்கு தான் அப்படியே கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஓய் டேங், நீ முழிச்சு தானே இருக்க, எனக்கு தெரியும், கண்ணை திற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம டேங் அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. ஆமாம், நான் முழிச்சிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சங்குக்கு தான், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், இவ்வளோ நேரம் நீ என்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேங் தான், அது அது ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, ஒன்றும் பண்ணல, நீ எதுவுமே பண்ணல அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேங் இப்போ அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்போ டைட்டாக பிடிக்கிறீங்க, கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா தான், முடியாது, எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக் செஸ்ஸில் போயிட்டு அவர் மூஞ்சி மறைச்சிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான், இதப்பாடா ஷைலாக ஆகிற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேங் தான், நான் ஒன்றும் ஷை ஆகலாம், கொஞ்ச நேரம் உங்கள் வாயை மூட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சரி மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க பார்க்குறாரு. டேங், அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. இப்போ தான் நம்ம டேங் ஜங்குக்கு அப்படின்னு நிம்மதியே பார்க்குறாரு. ஸ்டில் அவர் இன்னும் ஜங்குக் செஸ்லேயே தான் படுத்திருக்காரு. 2 பேரும் அதை மறந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அது டேங், நேற்றுக்கு நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான், சாரி. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சுடா. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணப்போ நீ தலையோடாமல் இருந்தியே, அதுதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல டேங், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாரு. இப்போ நம்ம டேங் தான் ஒயிட் ஐஸோட ஜங்குக்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிடுது. இப்போ ஜங்குக் தான், ஏன்னா ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேங் தான், ஒன்றும் இல்லை, எப்படியா யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜங்குக் தான், ஏன், எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ ஜங்குக் தான், சரி நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துக்குவா, அப்படிலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. டேய், தெளிவாக ஏதாவது சொல்கிறா டேய். அதெல்லாம் சொல்ல முடியாது, என் ஆன்சருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவ்வளோ நேரம் சார் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா இப்போ தான் டேங் பார்க்குறாரு ஜங்குக் செஸ்ஸில் படுத்துருக்குதே. இப்போ டேங்க் ஒரு மாதிரி ஆகிடுது. அது அது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து டைட்டாக பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. எங்கே போவேனா, அப்படியே படு கொஞ்ச நேரமாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணி படுக்க வச்சுக்கிறாரு. நம்ம டேங்க் ஒரு மாதிரி ஆகிடுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி டைட்டாக படுத்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், டேங் ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேங்குமே வந்து க்யூட்டாக தலையாட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. நம்ம ஜங்குக்கு என்னென்னா அவளாக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு, டவல் வியர் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. பார்த்தா நம்ம டேங் வந்து தெளிவாக உள்ளே எல்லாமே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாரு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங்கை பார்க்குறாரு. டேங் வந்து அப்படியே ஜங்குக் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்காரு. அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அந்த ஹூடியில். நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. டவலில் தான் வரல, ஏன்னா இப்படி ஹூடியை போட்டு வந்து சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அப்படியே டேங் வந்து அப்படியே நடந்து வராரு. நம்ம ஜங்குக் தான் அவரே மறந்து டேங்க பார்த்துட்ருக்காரு. இப்போ டேங்க ஜங்குக்கு முன்னாடி வந்து அப்படியே கையாட்டுறாரு. ஹலோ ஜங்குக், மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்போ தான் ஜங்குக் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையா, சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடியே போயிடுறாரு. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு, ஐயோ ஸ்ட்ராபெரி ஏண்டா அப்படின்னு கொள்கிற, முடியலையேடா, ஐயோ நாளுக்கு நாள் நீ நான் அப்படியே கொண்டுட்ருக்கடா கொஞ்சம் கொஞ்சமாக அழகில் அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு.
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கை குளிச்சுட்டுமே வந்துடுறாரு. ஜங்குக் வெறும் டவல் தான் வியர் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. டேங் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குக்கா வெறும் டவல் தான் போட்டு வந்திருக்காரு. அவர் அப்படியே ஒரு ஆப்ஸ்லாம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்கு டேங்க்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ டேங் தான் வாயை போந்துட்டு ஜங்குக்காவை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்காவுக்குனா வேமா சுசுவே இல்லை. அப்படியே டவலை கழட்டிட்டு அப்படியே டேங் முன்னாடியே ட்ரெஸ் மாற்றுறாரு. நம்ம டேங் அப்படியே வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கல. ஏன் ஸ்ட்ராபெரி தானே பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காரு. இப்போ ட்ரெஸ் மாற்றி முடிச்சுட்டு டேங் தான் பார்க்குறாரு. அப்படியே டேங் முன்னாடி போய் நின்றுட்டு ஒய் டேங் ஏய் ஏய் டேங் டேய் என்னடா ஆச்சு ஏய் டேங் அப்படின்ட்டு அவரை போட்டு உலுக்கிட்டு இருக்காரு. டேங் அப்படியே வாய் தொண்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் டேங் ஏழ்ட்டிக்கு வந்துட்டு சொல்லுங்கள் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னடா ஆச்சு டேங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம டேங் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் ஓடி போயிடுறாரு. காலேஜுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்மோக்கோட டேங் போகிறதே பார்த்துட்ருக்காரு. ஐயோ ஸ்ட்ராபெரி ஷைலா ஒரு இளநீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பின்னாடி போகிறாரு. இப்போ 2 பேரும் தான் காலேஜுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. டேங் ஒன்றுமே பேசல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்காவுமே இதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜங்குக்கா தான் அவர் மைண்டில் ஐயோ ஜங்குக்கா உன் ஸ்ட்ராபெரி நீ ரொம்ப தான் படுத்திட்ட போலே. அந்த ட்ரெஸ்ஸை நீ பாத்ரூம்குள்ளேயே வேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். சரி வீடு பார்த்துக்கலாம், நம்ம ஸ்ட்ராபெரி தானே, அவன் முன்னாடி மாத்திரத்தில் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கார் ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம டேங் தான் அப்படியே ஜன்னலையே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ திடீர்னு டேங் தான் கத்துறாரு. ஜங்குக் கார் நிறுத்துங்க, ஜங்குக்கா காரை நிறுத்துங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா தான் என்னமோ ஏதோ நினச்சிட்டு என்னாச்சு டேங் ஏன் கத்துற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நம்ம டேங் தான் ஒன்றும் ஆகலை அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு. பார்த்தா அங்கே குல்ஃபி வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஆமாம் குல்ஃபி வண்டி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக் எனக்கு வாங்கித்தாங்களே குல்ஃபி அப்படின்னு கேட்குறாரு. ஓ அதுக்கு தான் இப்போ நீ கத்துனியா, ஏன்டா இப்படி பயம் படுத்திட்டு இருக்க, குல்ஃபி கேட்டிருந்தா ஒரு கடையாக வாங்கி தந்துருக்க போகிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இந்த குல்ஃபி தான் வேணும், இப்போ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்காமே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் குல்ஃபி வாங்க போயிடுறாரு. இப்போ நம்ம டேங் தான் ஜங்குக்கு வாங்குறதே அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு குல்ஃபி வாங்கிட்டு டேங்கிட்ட கொடுத்துறாரு. இந்தாங்க மகாராஜா உங்கள் குல்ஃபி அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம டேங் குல்ஃபி வாங்கிட்டு தேங்க்யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் இப்போ என்ன பண்ணா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேங் தான் குல்ஃபி சாப்பிட்டுட்டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ தான் நம்ம ஜங்குக்கா ரியாலிட்டிக்கே வராரு. சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. காரை எடுங்க, காலேஜுக்கு லேட் ஆகிடும், காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போகலாமே ஸ்ட்ராபெரி. ஆமாம் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்லை இப்போ நீங்கள் ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை டேங், ஒன்றும் இல்லை, வா காலேஜ் போகலாம், வா லேட் ஆகிடுச்சு. இல்லை ஜங்குக் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். அது டேங் ஒன்றும் இல்லைடா. ஜங்குக் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். அது ஸ்ட்ராபெரின்னு சொன்னேன் டேங். ஸ்ட்ராபெரியா? அது சாரி டேங். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் டேங் ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்ருக்காரு. அப்போது நான் உன்னை ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடலாமா? நம்ம டேங் ஒன்றுமே சொல்லலை. ஜங்குக் திருப்பியும் கேட்குறாரு. டேங் சொல்கிறா, அப்போ நான் உன்னை ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஹெட்பை டவுன் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்போது நான் உன்னை ஸ்ட்ராபெரின்னு கூப்பிடலாம் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. டேங் தான் அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஜங்குக் காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் காலையில் ஏறிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு பேக் ஹெட்டை ரப் பண்ணுறாரு. ஐயோ ஸ்ட்ராபெரி கொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ டேங் தான் பார்க்குறாரு. டேங் ஒரு மாதிரி ஷையாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அதை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்ட்ராபெரி அப்படின்னு கூப்பிட்றாரு. டேங் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. ஜங்குக் கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜங்குக் தான் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், அதான் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கு அவர் டீஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, அதனால அவர் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரும் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்காங்க.
அண்ட் அட் லாஸ்ட் காலேஜுக்குமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் கார் விட்டு கீழே இறங்கிட்டு டேயாங் சைட் கார் டோர் திறந்து விட்டுறாரு. இப்போ டேயாங்குமே கார் விட்டு கீழே இறங்கிட்டு ஜங்குக்காவை தான் பார்க்குறாரு. ஜங்குக்குமே டேயாங்கை பார்க்குறாரு. ஸ்ட்ராபெரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டேயாங்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. நம்ம ஜங்குக் தான் டேயாங்கிட்ட ஒன்றுமே கேட்காம டேயாங்கோட கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம டேயாங் வந்து அந்த கையவே பார்க்குறாரு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ காலேஜில் எல்லாருமே டேக்குக் தான் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இவங்க 2 பேர் கை கோர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அது எதுவுமே கண்டுக்காம டேயாங் அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அவர் கிளாஸ் ரூம் முன்னாடி விட்டுறாரு. ஓய் ஸ்ட்ராபெரி போய் நல்லா படி என்ன அப்படின்னு சொல்கிறாரு. டேயாங்குமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. ஜங்குக்குமே என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அது ஜங்குக்கா எனக்கு படிக்கவே மூடு இல்லை, எனக்கு இப்போ படிக்க பிடிக்கல, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலேஜுக்கு வருவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜங்குக் தான் டேயாங் பார்த்துட்டு ஓய் சலாம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ஸ்டடீஸும் இம்பார்ட்டன்ட் தானே, படிக்க மூடலன்னு சொல்கிறேன், இப்படிலாம் பேசக்கூடாது என்ன, சமத்து பையனோட்ட போய் படிச்சுட்டு வருவியா, நான் நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தருவேனா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேயாங் தான் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. சலாம் படிப்பில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, போய் படி, நல்லா போய் படிச்சுட்டு வா, ஈவினிங் நீ கேட்குறதுலாம் நான் வாங்கி தரேன் ஓகேவா, போங்க 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 உள்ளே போங்க, கிளாஸ் ரூம்குள்ளே போங்க. ஏன் ஸ்ட்ராபெரியில் என் அழகு ஸ்ட்ராபெரியில் நான் சொல்கிறத கேட்பல அப்படின்னு டேயாங்க பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காரு. டேயாங்குமே ஒரு மாதிரி ஆகிட்டு ஜங்குக் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் ஸ்கூல் படிக்கிற குழந்தை கிடையாது, எனக்கு நீ குழந்தை தான், இப்போ நீ உள்ளே போ அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. டேயாங்குமே உள்ளே ஓடி போய்ட்றாரு. இப்போ ஜங்குக்குமே அவர் கேபினில் போயிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அவர் ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும்ல அதை பார்த்துட்ருக்காரு. அப்பப்போ டேயாங் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ டேயாங் நான் உள்ளே போயிட்டு ஜிமினா பக்கத்துலேயும் இவங்க பக்கத்துலேயும் உட்கார்றாரு. ஜிமினா தான் மச்சான்டே இன்னா மச்சான் ஓனர் கூட கையை கொடுத்துட்டு வர, இன்னா மச்சான் உன்னை செட் பண்ணிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ டேயாங் தான் மச்சான் அதெல்லாம் இல்லை மச்சான், அப்புறம் இன்னா மச்சான் 2 பேரும் கையை கொடுத்துட்டு வரீங்க, அதெல்லாம் சும்மா தான் மச்சான், நானே இன்னும் ஓகே பண்ணல மச்சான், மச்சான் நீ ஏதோ சொல்கிற மச்சான், நீ நத்து மச்சான் ஏதோ சொல்கிற ஓகே பண்ணலன்ற கையை கொடுத்துட்டு வர, இன்னும் ஒன்றுமே புல்லடா, நேற்றுலேருந்து நீ சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கி தான் டேயாங் பார்த்துட்டு டேயாங் நான் வந்து ஒன்று சொல்லணும் டேயாங் அந்த பக்கம் கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. டேயாங்குமே இதோ வர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இவங்கி தான் டேயாங்கிட்ட மச்சான் டே நான் நீ ஜிமினாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்ன மச்சான் சொல்கிறேன், டே சூப்பர்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான், மச்சான் எனக்கு ஒரு மாதிரி பயமாறிடா, அவன் அக்செப்ட் பண்ணலன்னா என்ன மச்சான் பண்ணுறது, ஏச்சி மச்சான் அவன் அக்செப்ட் பண்ணுவான் மச்சான், நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மாவே கப்பிள்ஸ் மாதிரி தான் தெரிவிங்க, இதில் நீ ப்ரப்போஸ் பண்ணால் அவன் அக்செப்ட் வேறு பண்ண மாட்டானா, மச்சான் நீ பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க தான் மச்சான் அப்படிங்கிற, அப்படிதான் மச்சான் நீ பண்ணு, சரி மச்சான் நான் இன்னைக்கு ஈவினிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நம்ம காலேஜில் தான் மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், ஓ அப்படியா மச்சான் சூப்பர்டா சூப்பர்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்புறம் என்ன கமிட் ஆக போகிறீங்க, ஆமாம் மச்சான் இனியே ஒரு மாதிரி குழுகுலுன்னு இருக்குது, குழுகுலுன்னு தான் இருக்கும். இப்போ ஜிமினா தான் அங்கேருந்து கத்துறாரு. நீங்கள் 2 பேரும் என்ன விட்டு என்ன பேசிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ஏதோ டவுட்டு கேட்டுருந்தான் அதை சால்வ் பண்ணிருந்தேன். ஆமாம் ஜிமினா டவுட்டு தான் ஒரு சின்ன டவுட்டு, அது சரி நீங்கள் 2 பேரும் சரியே இல்லையே அப்படின்ட்டு ஜிமினா போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் வா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டைமே வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் தான் காமிக்கிறாங்க. டேயாங் தான் ஜிமினாவை எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமினா தான் கேட்டிருப்பாரு இவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. டேயாங் தான் வாடா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. இப்போ ஜிமினா தான் மச்சான் எங்கே மச்சான் கூப்பிட்டு போகிறேன், என் பூனைக்குட்டி எங்கே மச்சான் சொல்கிறாத கூப்பிட்டு போ மச்சான், எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், நானும் அப்போ அதுன்னு நடந்துட்டுருக்கேன் மச்சான், மச்சான் கொஞ்ச நேரம் வாயை மூடு மச்சான், அப்பா இருந்து என்னை போட்டு ஒழிக்கிட்டே இருக்க, போனதுக்கப்புறம் தெரியும்டா கொஞ்ச நேரம் வாயை மூடுறான் மச்சான், என்னால் ஆர்வம் தாங்க முடியலடா சொல்லிட்டு கூட்டு போடா மச்சான், கொஞ்ச நேரம் வாயை மூடுடா, சரி மச்சான் ஏதோ சொல்கிறேன் ஆனால் வேமா கூப்பிட்டு போ மச்சான், சரிடா போயிடலாம் வேமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கில் ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து ஜிமினாவோட கண்ணை கட்டுறாரு. இப்போ ஜிமினா மச்சான் எதுக்கு மச்சான் கண்ணெலாம் கட்டுற, கண்ணாமூச்சி விளையாட போகிறோமா என்ன மச்சான், மச்சான் டேய் கண்ணை ஊற்ற விட்ற டேய் மச்சான் எதுவுமே பேசாதடா வாயை மூடுறான், நீ மட்டும் இப்படி தொணன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வையே நானே உன் லப்பர் வயல் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுவேன் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினா மச்சான் ஏன் மச்சான் இப்படி பேசியிருக்க, கண்ணை திறந்து விடு மச்சான், மச்சான் வாயை பூத்திட்டேன் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருக்காரு. இப்போ டேயாங் தான் ஒரு பிளேஸில் ஜிமினாவை நிற்க வச்சுட்டு கண்ணை கழட்டி விட்டுறாரு. பார்த்தா அவங்க
வந்து ஆடிட்டோரியமில் இருக்காங்க. ஜிமினா வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாருமே அங்கே கேதர் ஆகி நிற்கிறாங்க. ஜிமினா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேங்னா மச்சான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினா தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணுமா, ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அங்கேருந்து யூங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. பின்னாடி லைட்டாக ஒரு குட்டி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு. ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி பலூனை கட்டி வச்சுருக்காரு. ஜிமினா இதெல்லாம் அப்படியே ஷாக்டாக பார்த்துட்ருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ யூங்கி தான் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணுறாரு. ஜிமினா வந்து வாய் தந்துட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ யூங்கி தான் ஒரு பொக்கேவை ஜிமினா முன்னாடி காமிச்சு ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினா ஒரு மாதிரி ஷாக்டாக யூங்கியை பார்க்குறாரு. இப்போ ஜிமினா தான் யூங்கி இது நீ தானே? யூங்கி நான் ஏதோ கனவு காண்றேனா? ஜிமினா நீ ஏதோ கனவு காணல, நான் உண்மையாக தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஜிமினா தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன், நீ எவ்வளோ நாளைக்கு கேட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்டக்காகி பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினா இப்போ நீ என்னடா சொல்ல வர, அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா? லவ் யூ டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க தான் எந்திரிச்சு அப்படியே ஜிமினா ஹக் பண்ணுறாரு. ஜிமினா இதுதான் அழுதுட்டுருக்க, டேய் அழுவாதா டேய். அது 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 இவங்க தெரியல, எனக்கு ஒரு மாதிரி எல்லாமே கனவு மாதிரி இருக்குது இவங்க. என்னால் எதுவுமே நம்ப முடியல இவங்க. டேய் இதெல்லாம் கனவு கிடையாது, நான் உண்மையில தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். இப்போ ஜிமினா தான் இவங்க ஐ லவ் ஸோ மச் இவங்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. டே பூனைக்குட்டி எனக்கு தெரியும் ஜிமினா, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கிஸ் பண்ணுறாரு. எல்லாருமே ஓன்னு கத்திகிட்ருக்காங்க. அப்படியே விசில்லாம் பறக்குது. டேங் வந்து அப்படியே தூரத்தில் நின்று இவங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா எப்படியோ செட் ஆகிட்டானுங்க, எப்படியோ ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காரு. இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. டியாங்குமே போகலான்னு பார்க்குறாரு. அப்போ திடீர்னு லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுது. இப்போ டியாங் மேலே மட்டும் அப்படியே ஸ்பாட்லைட் எரியுது. அந்த பக்கம் அப்படியே இன்னொரு பர்சன் மேலே ஸ்பாட்லைட் எரியுது. யாருன்னு பார்த்தா அந்த நம்ம ஜங்குக்கா தான். ஜங்குக்கா அப்படியே அழகாக கோட் செட்லாம் போட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. டியாங் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் டியாங்கிட்ட வந்துட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணுறாரு. நீல் டவுன் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் தான் டியாங் முன்னாடி காமிக்கிறாரு. அதில் அப்படியே ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் டியாங் பார்த்துட்டு ஓய் ஸ்ட்ராபெரி, எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது, எனக்கு இதெல்லாம் வராது, ஐ லவ் யூ அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும், இதுக்கு நீ ஓகே சொல்வியா மாட்டியா? நான் ஒன்று ஸ்ட்ராபெரி, நான் உன் கையை ஒரு தடவை பிடிச்சிட்டேன், நான் சாகுற வரைக்கும் அந்த கையை விடவே மாட்டேன். ஸ்ட்ராபெரி நான் எப்பயுமே உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்டா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹாப்பினஸும் நான் உனக்கு தரேன். என்ன என் ஸ்ட்ராபெரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே நான் விழுந்துட்டேன் ஸ்ட்ராபெரி, ஏன்னு தெரில. ஆனால் உன்னை பார்த்தப்ப உன் கூடயே வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தணும்னு தோணுச்சு. அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இவன் தான் அவனுக்கு நான் தான் அப்படின்னு. இப்போ சொல்லு ஸ்ட்ராபெரி, எல்லாவும் நீ அக்செப்ட் பண்ணுவியா? ஐ லவ் யூ, will you marry me அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டேயாங் தான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. டேயாங் கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஜங்குக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் மேலே ஒரு பர்சன் இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு என்ன நீ யோசிக்க வச்சுட்ட. ஜங்கு எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஐ லவ் யூ டு ஜங்குக்கா, ஐ வில் மேரி யூ 1000 times எஸ் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்டுறாரு. ஜங்குக்குமே இந்த ரிங்கை போட்டு விட்டு எழுந்திரிச்சிட்டு அவங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. எல்லோரும் பார்த்து அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ஜங்குக்காவை லிப்ஸில் கிஸ் பண்ண சொல்கிறாங்க, சேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்காமே ஸ்மைல் பண்ணிட்டு டியாங் இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டியாங்குமே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் நான் எங்கே முடிச்சுக்கிறேன் அறிவே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். டாட்டா பை பை, see you, love you all, signing off, bye, sugar.